God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. આપણો દેવ અદ્ભુત છે. இந்த அற்புதமான விழாவில் உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அவருடைய அன்பின் கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். આવા આનંદના પર્વ માટે આપ સર્વ જ્યારે આમંત્રિત થયા છો અને મને પણ આમંત્રણ આપવામાં આવ્યું છે માટે હું ઈશ્વરનો પુષ્કળ આભાર માનું છું. இந்த ராத்திரி உங்களுடைய அழகான முகங்களை பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்ததற்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். આ રાત્રિ વેળાએ આપ સર્વના ચહેરાને નિહાળવાને માટે ઈશ્વરે જે કૃપા કરી તે બદલ પણ હું પ્રભુનો આભાર માનું છું. இந்த விழாவிலே என் அன்பு ஆண்டவரை குறித்து உங்களோடு பேசும்படியாய் இந்த அற்புதமான விழாவிற்கு என்னை அன்போடு கூட அழைத்த விழா குழுவினர்கள், கனத்துக்குரிய போதக பிதாக்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரியப்படுத்துகிறேன். અને આ ક્રિસમસ પૂર્વ આ સંધ્યાએ જ્યારે આપણે ક્રિસમસની ઉજવણી ક્રિસમસ હેલો ઉજવણી ક્રિસમસની ઉજવણી કરી રહ્યા છે ત્યારે આ જનજાગૃતિ સમિતિના દરેક સભ્યોને પણ હું પુષ્કળ આભાર માનું છું અને પ્રભુનો આભાર માનું છું. விசேஷமாக இந்த குழுவினருக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த நண்பரும் கனத்துக்குரிய தேவ ஊழியருமாக இருக்கிற போதகர் எபனேசர் அவர்களுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். અને આજે આ સાંજે જ્યારે મને આમંત્રણ આપવામાં આવ્યું છે ને આપ સર્વ મુલાકાતનો જે અવસર મોકો આપવામાં આવ્યો છે એવા પ્રભુના દાસ એવા પ્રભુના अरे तुम्हें माइक्रोफोन किसी कारण ओपन कराता है एकदम काय पहले पासून की साथ એવા પ્રભુના દાસને પણ હું પુષ્કળ આભાર માનું છું. Amen. அதன் நிமித்தமாக இன்றைக்கு உங்களோடு கூட நிற்க தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். પાસ્ટર પ્રભુના દાસ એબિનેસરને દ્વારા આજે આપ સર્વને હું મુલાકાત કરી શક્યો છું માટે પણ પ્રભુનો આભાર માનું છું. Amen. நேற்றைய தினத்திலே நாங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டோம். ગઈકાલે અમે તમિલનાડુના કોયમ્બતુરથી અમદાવાદની જે આજે જગ્યાની ગુજરાતની அநேக தடைகள், ઘણી બધી એવી મુશ્કેલીઓ અને રૂકાવટો હતી. எங்களுடைய விமானம் 5 மணி நேரம் காலதாமதமாயிற்று. અમારી જે મુસાફરી છે એ લગભગ 5 કલાક મોડી થઈ. அதனால நாங்க புக் பண்ண ட்ரெயின் எல்லாம் கடந்து போயிடுச்சு. અમે જે ટ્રેન બુક કરી હતી એ પણ નીકળી ગઈ. இந்த ராத்திரி நாங்கள் வரும்பொழுதும் சில தடைகள். આ રાત્રિ સમય દરમિયાન અહીંયા અમારે ઉપસ્થિત રહેવાનું છે માટે એના માટે પણ ઘણી બધી રૂકાવટો હતી. ஆனால் ஆண்டவர் ஏதோ உங்களுக்காய் செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். પણ હું માનું છું ને વિશ્વાસ કરું છું કે ઈશ્વર એ તમારા માટે અજાયબી કાર્ય કરવાનો છે. இந்த நற்செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். અને આજે પ્રભુનો જે શુભ સંદેશ તમે સાંભળવાના છો એના દ્વારા બી ઈશ્વર તમને પુષ્કળ આશીર્વાદિત કરે. இடத்தில் இருக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் இடைப்பட போகிறார். અને આજે નાના મોટા આપ સર્વની સાથે ઈશ્વરની કૃપા બની રહે માટે પણ હું પ્રભુનો આભાર માનું છું. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? આપમાંથી કેટલા આનંદિત છો? உங்களுடைய சந்தோஷமான முகங்களை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம். તમારા જે આનંદિત ચહેરાઓને જોવાને માટે હું માંગુ છું. ஆனால் மொழியிலே நாம் வேறுபட்டிருக்கலாம். હું ભાષાથી કદાચ જુદો પાડી શકીએ, ஆண்டவருடைய அன்புல இன்னைக்கு ஒருமித்து நாம் நிற்க போகிறோம். પણ ક્રિસ્તના પ્રેમમાં પ્રભુએ આપણાને સર્વને કર્યા છે. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ઈશ્વરની એ પવિત્ર આત્મા આપણી સાથે સંગત કરવા માંગે છે. முடிந்தால் அப்படி எல்லாரும் எளிமை நிலைக்கு பார்ப்போம். જો બની શકે શક્ય હોય તો આપણે પોતાના પગ ઉપર ઊભા થઈ જઈએ. எல்லாரும் அப்படி முடிந்தால் எளிமை நிற்கலாம். આપણે બધા પોતાના પગ ઉપર ઊભા થઈ જઈએ. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோரஸ் அப்படியே பாடுவோம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி. ஆமென். અને આપણાને જે ખબર છે કોરસને આપણે ગાઈએ. અને ખાસ વિનંતી છે જે આ મંડપની બહાર છે ખૂબ પુષ્કળ અહીંયા જગ્યા છે, તમે અંદર આવી શકો છો.
તમારી સુવિધાને માટે எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். જીવનની અંદર એનું દયા અને એનું કૃપાનું કાર્ય કરે. இந்த இடத்தோடு ஒருவர் கூட வெறுமையாய் போக மாட்டேன். આપણે ઈશ્વર જોડે પ્રાર્થના કરીએ કે પ્રભુ આ જગ્યાથી હું શાંતિને પ્રાપ્ત કરીને ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய ஆவியானவர் இறங்க விரும்புகிறார். દરેક ઉપર પ્રભુની કૃપા બની રહે માટે આપણે આપણી આંખોને எல்லாரும் ஸ்தோத்திரம் બંધ કરીને பண்ணுவோம். માલ મસ્તકોને નમાવીએ અને પ્રભુ આગળ આપણે નમીએ. பிறப்பை குறித்த ஒரு ખ્રિસ્ત યેશુના એ જન્મ વિશે એક ટૂંકો સંદેશ હું તમને સર્વને આપવા માંગુ છું. એ પ્રભુ આપ સર્વની સાથે વાતને વ્યવહાર કરે. ખ્રિસ્ત યેશુનો જે જન્મ છે આપ સર્વે વિચાર કરી શકો છો કે ખ્રિસ્ત યેશુનો જન્મ છે એ કોઈ વાર્તા હશે, કોઈ કહાની હશે. પણ આ સંસારની અંદર ખ્રિસ્તનો જન્મ કોઈ એક વાર્તા હશે એવી આપણે વિચાર કરતા હોઈએ. இல்லை, இது ஒரு சரித்திரம். પણ આ એક ઇતિહાસ છે. 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் இன்னைக்கு இந்த 18ஆம் நாள் என்று இந்த நாளை சொல்லுகிறோமே, இந்த நாள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்த நாள் தான். આજે 2025 નો વર્ષ ડિસેમ્બરનો મહિનો અને 18 તારીખ આપણે જ્યારે કહી રહ્યા છે ને આપણે ભેગા મળ્યા છે તો સમજી લેજો આ ખ્રિસ્તનો જન્મની દ્વારા છે. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு நாளை பேச வேண்டுமானால் அதை இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் பேசியாக வேண்டும். એક જો માણસ દિવસને માટે કંઈ કહેવાનો ઈચ્છા રાખતો હોય તો આ દિવસને લઈને જે કહેવા માંગે છે એ આ બાબતો છે. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கதை அல்ல, அவர் ஒரு சரித்திரம். ખ્રિસ્ત પ્રભુ યેશુ એ કોઈ વિચારોના દેવ નથી
કે કાલ્પનિક નથી પણ એ ઇતિહાસનો દેવ છે. இயேசு பிறந்தது போல இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறக்கவில்லை. જો આપણા ખ્રિસ્ત પ્રભુ યેશુ જન્મ્યા છે એવા જન્મ કોઈ માણસ જાતમાં આજ સુધી થયો નથી. இயேசு வாழ்ந்ததை போல இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழவில்லை. ખ્રિસ્ત પ્રભુ જે રીતે આ ભૂમિમાં આ પૃથ્વી ઉપર જીવ્યા છે એવા કોઈ માણસો જીવન વિતાવ્યા નથી. இயேசு பேசினதை போல இந்த பூமியிலே ஒரு மனிதன் பேசவில்லை. ખ્રિસ્ત પ્રભુ યેશુ જે પ્રમાણે વાતો કરી છે એવી વાતો કોઈ માણસ જાતે કરી નથી. இயேசு கற்றுக் கொடுத்ததை போல இந்த பூமியிலே ஒரு மனிதன் கற்றுக் கொடுக்கவில்லை. ખ્રિસ્ત પ્રભુએ જે બાબતો શીખવી છે એવી બાબતો આજે કોઈ માણસ જાતે શીખવી નથી. இயேசு மரித்ததை போல இந்த பூமியிலே ஒரு மனிதன் மரிக்கவில்லை. ખ્રિસ્ત પ્રભુ જે રીતે મરણ પામ્યા મૃત્યુ પામ્યા એવી રીતે કોઈ માણસ મૃત્યુ કે મરણ પામ્યો નથી. இயேசு உயிரோடு கூட எழுந்ததை போல இந்த பூமியிலே ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுந்து ખ્રિસ્ત પ્રભુ જે પ્રમાણે પુનરુત્થાન પામ્યા સજીવન થયા એવી આ પૃથ્વી પર કોઈ માણસ સજીવન થયા નથી. நான் திரும்பவும் வருவேன் என்று இயேசு சொன்னதை போல જે પ્રમાણે ஒரு மனிதன் சொல்லவில்லை. ખ્રિસ્તે કહ્યું હું ફરી આવવાનો છું એ શબ્દ કોઈ મરેલાથી જી ઉઠેલા માણસે કહ્યું નથી. 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதை போல இந்த பூமியிலே ஒரு மனிதனும் சொல்லவில்லை. જ્યાં બાઇબલની કલમ કે છે કે મારા નામથી કે બે કે ત્રણ ઇકઠ્ઠા થાય ભેગા થાય એના મધ્યમાં હું છું એ શબ્દો ખ્રિસ્ત સિવાય બીજા કોઈએ પણ કહ્યા નથી. அவருக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். એ જે સર્વ મહિમા છે એને માત્ર છે. ஹalleluya હાલેલુયા ஹalleluya હાલેલુya ஹalleluya. હાલેલુya. 33 சங்கீதத்தின் 12வது வசனம் சொல்லுகிறது, ગીત શાસ્ત્ર 33:12 કલમે પ્રમાણે કહેવામાં આવે છે கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி வாக்கியம் உள்ளது. જે લોકોએ ખ્રિસ્તને પોતાનો દેવ સ્વીકાર કર્યો છે તે જાતિને લોકો ધન્ય છે. அப்படியானால் இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்கியம் பெற்றவர். એનો મતલબ એ છે કે અહીં ઉપસ્થિત ખ્રિસ્તના નામથી આપ સર્વ ધન્ય છો. 140 கோடி ஜனத்திலே ஆண்டவர் ஒருவனாக ஒருவளாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் வாக்கியம் உள்ளவர். 144 કરોડ લોકોની મધ્યમાં જો પ્રભુ ઈશ્વરે તમને પસંદ કર્યા છે તો તમે સૌભાગ્યશાળી છો. ஹalleluya. હાલેલુયા. ஆனால் இன்னைக்கு மற்றொரு கேள்வி கூட இங்க இருக்கு. અને આજે બીજી પણ એક બાબત અહીંયા છે. டிசம்பர் 25வது நாளிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு பிறந்தாரா என்பதுதான். આ ખ્રિસ્ત આ ડિસેમ્બર 25 તારીખે શું ખ્રિસ્ત યેશુ જન્મ્યા? ஒருவேளை என்னை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் જો તમે મને સવાલ કરો કે પૂછો நான் சொல்லுவேன், நிச்சயமாய் சொல்லுவேன் இல்லை என்று. હું તમને કહીશ કે 25 ડિસેમ્બરે ખ્રિસ્તનો જન્મ થયો નથી. அப்படியானால் எதற்கு இந்த கொண்டாட்டம்? તો પછી તમે સવાલ કરો મને પૂછો કે શેના માટે આ બધી તૈયારીઓને આ તહેવારનો માહોલ છે? அப்படியானால் நீங்கள் எதற்காக இங்க வந்திருக்கிறீர்கள்? તમે એમ સવાલ કરી શકો છો કે તો પછી તમે કેમ અહીં આવ્યા? உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான். તમારો જે સવાલ છે સાચું છે. நீங்க அதற்கும் பதில் சொல்லத்தான் போகிறேன். એનો ઉત્તર હું તમને આપવા માંગુ છું. ஹalleluya. હાલેલુયા. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை இந்த வேதாகமம் சொல்லவில்லை, சரித்திரத்திலும் சொல்லப்படவில்லை. ખ્રિસ્ત પ્રભુ યેશુ 25મી ડિસેમ્બરે જન્મ લીધો એ જે ખુલાસો છે આ પવિત્ર શાસ્ત્ર બાઇબલની અંદર કહેવામાં આવ્યું નથી. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் சரித்திரமும் அதை அங்கீகரிக்கிறது. પણ બાઇબલ એ પ્રમાણે એને સાબિત કરે છે કે ખ્રિસ્ત યેશુ ભૂમિ પર પૃથ્વી પર જન્મ લીધો છે. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததை போல என் ஆண்டவர் தற்செயலாய் வந்தவர் அல்ல. આ પૃથ્વી પર જેવો અચાનક કોઈ માણસનો જન્મ થઈ જાય છે એવી રીતે ખ્રિસ્ત યેશુનો જન્મ કોઈ દુર્ઘટના નથી, ઘટના નથી કે અચાનક નથી. அநேக தீர்க்கதரிசிகள் அவர் பிறப்பதற்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பிறப்பை குறித்து முன்னறிவித்திருந்தார். ખ્રિસ્ત પ્રભુ યેશુના જન્મ વિશે વર્ષો પહેલા, હજારો વર્ષ પહેલા ભવિષ્યવક્તાઓએ, પ્રબોધકોએ એ પ્રબોધવાણી કરી હતી. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசியும் 400 வருடங்களுக்கு முன்பாக இருந்த மீகா என்ற தீர்க்கதரிசியும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். 700 વર્ષ પૂર્વ, ખ્રિસ્તના જન્મથી 700 વર્ષ પૂર્વ યશાયા ભવિષ્યવક્તાએ, પ્રબોધકે એની જન્મની ભવિષ્યવાણી કરી અને ખ્રિસ્તના
ખ્રિસ્તના જન્મના પૂર્વ 400 વર્ષ પહેલા મીકા પ્રબોધકે એની જન્મની ભવિષ્યવાણી કરી. இயேசு எங்கு பிறப்பார்? ખ્રિસ્ત ક્યાં જન્મ લેશે? இயேசு எப்போது பிறப்பார்? એ ક્યારે જન્મ લેશે? இயேசு எப்படி பிறப்பார்? એ કેવી રીતે જન્મ લેશે? இயேசு யாருக்கு பிறப்பார்? એ કોના દ્વારા જન્મ લેશે? துல்லியமான தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். અને એ જ પ્રમાણે ખ્રિસ્ત યેશુ આ પૃથ્વી પર જન્મ લે છે. ஹalleluya. હાલેલુયા. அதன்படி லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி அவர் தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்தார். લૂકા તેનો બીજો અધ્યાયમાં કહેવામાં આવ્યું છે તે પ્રમાણે કે દાઉદની નગર એટલે એ બેથલેહમમાં જન્મ્યા. அப்படியானால் அவருடைய அந்த பிறப்பின் நாளை ஏன் வேதம் குறிக்கவில்லை? તો એનો મતલબ એ થાય કે ખ્રિસ્તનો જન્મ જે છે એ બાઇબલમાં કેમ લખવામાં આવ્યું નથી? எத்தனையோ விஷயங்களை இந்த வேதம் அணித்தரமாக ஆதாரபூர்வமாய் பேசுகிற பொழுது ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஆண்டவர் இந்த வேதத்திலே நமக்கு தரவில்லை? ઘણી બધી બાબતો જ્યારે પવિત્ર શાસ્ત્રની અંદર બહુ સ્પષ્ટ લખવામાં આવી છે તો ખ્રિસ્તના જન્મ વિશે એ બાબતો લખવામાં કેમ નહીં આવી? ரெண்டே காரணங்கள் தான். એની બે કારણ છે. இந்த ரெண்டே காரணங்கள் தான். એના બે કારણ છે. ஒன்று, પહેલી બાબત, இயேசு இந்த பூமியில் இருந்து வந்தவர் அல்ல, அவர் உன்னதத்தில் இருந்து இறங்கி வந்தவர் என்று இந்த வேதம் அடையாளப்படுத்துகிறது. ખ્રિસ્ત એ પૃથ્વીથી જન્મ લેનાર નથી પણ એ સર્વોચ્ચથી એ જન્મ લેનાર ઈશ્વર છે એ માટે બાઇબલ એને એ સાબિત કરે છે. ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், યెશયા ભવિષ્યવક્તા એનો છઠ્ઠો 9મો અધ્યાય ને એની છઠ્ઠી કલમમાં કહે છે, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். આપણા માટે એક બાળક અવતર્યો છે અને આપણા માટે એક તારણહાર આપવામાં આવ્યું છે. பிறந்தவர் பாலகர், கொடுக்கப்பட்டவர் குமாரன். પણ અહીંયા આપણે જોઈએ છે કે એ એક બાળક છે પણ એ આપવામાં આવ્યું છે આપણા માટે. இயேசு பிறந்தவர் மாத்திரமல்ல, அவன் பரலோகத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டவரும் கூட. પણ આ બાળક આપણા માટે અવતર્યો છે, જન્મ લીધો છે માત્ર નહીં પણ એ સ્વર્ગમાંથી આપણા માટે આપવામાં આવ્યો છે. ஒன்று கொடுக்கப்படணும்னா என் கையில இருக்கணும். જો કઈ મારે તમને આપવું છે તો એ આપવાવાળી વસ્તુ મારા હાથમાં હોવી જોઈએ. அப்படியானால் இயேசு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் பிறப்பதற்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும். જો કઈ આપવા માટે હોય તો એ આપતા પહેલા હોવી જોઈએ. அப்படியானால் அவர் எவ்வளவு காலமாய் இருந்தார்? அவர் எவ்வளவு நாட்களாய் இருந்தார்? તો એનો મતલબ એ થાય કે કેટલા સમય સુધી એ હતા, எவ்வளவு காலங்களாய் இருந்தார்? કેટલા વર્ષો સુધી હતા. இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் அதை தீர்மானிக்க முடியாது. કોઈ માણસ આ પૃથ્વી પર એનો જો હિસાબ લગાવી શકે નહીં. 90ஆம் சங்கீதத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது, એ શાસ્ત્ર 90 ને બીજી કલમ એવું કહે છે, இந்த உலகத்தின் பர்வதங்கள் தோன்றுகிற முன்பும் இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பும் அவரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருந்தார். આ સૃષ્ટિની શરૂઆત થાય, રચના થાય અને જે કંઈ પણ સૃષ્ટિ બને એની પહેલા એનો અસ્તિત્વ હતો એ પ્રમાણે બતાવે છે. என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிறந்த நாளை தீர்மானித்து விடலாம். બની શકે કે મારા મા બાપ મારા જન્મ વિશે એ પૂર્વ કલ્પના કરી શકે કે વિચાર કરી எங்க શકે, அப்பா எப்ப பிறந்தாருன்னு நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? પણ મારા બાપ ક્યારે જન્મ લેશે એનો નિર્ણય હું કેવી રીતે કરી શકું? சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த என்னுடைய தகப்பனுடைய தேதியை கூட என்னால் தீர்மானிக்க முடியாது. થોડા સમય પહેલા જન્મ લીધેલા મારા પિતાનો જન્મ પણ હું નક્કી નહીં કરી શકું. அப்படியானால் உலகம் உண்டாவதற்கு முன்பாக இருந்த தேவனுக்கு எப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த்தை இந்த உலகத்தின் மனிதர்கள் தந்துவிட முடியும்? તો જે ખ્રિસ્ત જન્મ નથી લીધો એનો જન્મ કેવી રીતે પૂર્વથી કહેવામાં આવ્યું છે? ஆக இந்த பூமியில் இருந்து பிறந்தவர் அல்ல, உன்னதத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த நாளை நமக்கு அவர் தரவில்லை. એ જે બાબતો છે જે સ્વર્ગમાંથી આપવામાં આવ્યું છે માટે આપણે સમજીએ કે એ પૃથ્વીનો નથી પણ સ્વર્ગથી આપણા માટે નિમેલો છે. ஹalleluya, હાલેલુયા, ஹalleluya. હાલેલુયા. பூமியிலே இருந்து பிறந்தவர் அல்ல என்பதனால் இந்த பூமியிலே பிறந்த நாளை ஆண்டவர் நமக்கு தரவில்லை. આ પૃથ્વીનો જન્મ નથી એનો
એ સ્વર્ગથી આપવામાં આવ્યો છે, માટે એનો જન્મ વિશે જે કંઈ પણ પ્રબોધવાણી છે એ તો કહેવામાં આવ્યું છે, પણ લખવામાં નથી આવી. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? બીજી બાબત, ஹalleluya. હાલેલુયા. இரண்டாவது காரணம், બીજી બાબત, ஆமென். ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு நற்செய்தியை நமக்கு கொண்டு வரும்படிக்கு நமக்கு இந்த பூமிக்கு வந்தார். પરમેશ્વર આપણાને માટે, ઈશ્વર આપણાને માટે એક સુવાર્તા પ્રગટ કરવાને માટે ખ્રિસ્તને લઈ આવ્યા. இப்ப அந்த நோக்கம் தான் பிரதானமே ஒழிய அவர் எப்பொழுது பிறந்தார் என்பது பிரதானம் அல்ல. એનો ઉદ્દેશ્ય, એનો લક્ષ્ય જે છે મુખ્ય છે, પણ એનો જન્મનો કોઈ મતલબ નથી. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நான் கோயம்புத்தூர், அதாவது தமிழகத்தின் ஒரு மைய பகுதியில் கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். તમે એવું કહી શકો છો, આજે હું કહી શકું છું કે હું તામિલનાડુના એક એવા જિલ્લામાંથી, એક એવા જગ્યાથી હું તમારા માટે સુવાર્તા લઈને આવ્યો છું. இந்த நற்செய்தியின் நோக்கம் முக்கியமானதா, இல்லாவிட்டால் என்னுடைய பிறந்த நாள், டேட் ஆஃப் பர்த் முக்கியமானதா? શું આ સુવાર્તા તમારા માટે ખાસ છે કે મારું બર્થ તમારા માટે, મારું જન્મ તમારા માટે ખાસ છે? நீங்கள் நிச்சயமாய் நம்புவீர்கள், இன்னைக்கு பேச போகிற அல்லது பேசப்படுகிற நற்செய்தி தான் முக்கியமானதே ஒழிய இந்த நற்செய்தியை கொண்டு வருகிறவர் என்றைக்கு பிறந்தார் என்பது முக்கியமானதல்ல. આપણે એ વાતોને સમજી લઈએ કે આપણા માટે સુવાર્તા પ્રથમ સ્થાન છે, પણ સુવાર્તા લઈ આવનારનો જન્મ જે છે એનો કોઈ મહત્વ નથી. அப்படியானால் இயேசு இந்த உலகத்தின் எதற்காக வந்தார் என்கிற நோக்கம்தான் பிரதானமானதே ஒழிய எப்பொழுது வந்தார் என்பது பிரதானமானதல்ல. માટે ખ્રિસ્ત આપણા માટે સુવાર્તા લઈ આવ્યા એ ખાસ મહત્વની બાબત છે, પણ એનો જન્મ ક્યારે થયો એની એ જરૂરત આપણાને નથી. அப்படியானால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும். આપણે એ વસ્તુને સમજી લેવાની જરૂર છે કે ખ્રિસ્તનો જન્મ આપણા જીવનના તારણ વિશે અને આપણા જીવનની બાબતો વિશે પ્રગટ કરે છે. ஒருவேளை ஒரு மனிதன் இதை அறிய தவறிவிட்டானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் அறிய தவறி விடுகிறான். જો એક માણસ એ સુવાર્તાને ભૂલી જાય કે એને અનદેખી કરે તો સમજી લેવાનું કે માણસે પોતાના જીવનમાં ઘણું બધું ખોઈ નાખ્યું છે. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் chapter 16 verse 26 இப்படியாய் சொல்லுகிறது. માથી તેની 16મી અધ્યાય ને 26મી કલમે પ્રમાણે કહે છે, ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் ஆத்துமாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? અને વચને પ્રમાણે કહે છે કે જો એક માણસ જગતને જીતી લે અને પોતાની આત્માની નુકસાન એ હાનિ ઉઠાવે તો એનાથી એને શો ફાયદો? ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு எதற்காக என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். આપણે બાબતની ખાતરી કરી લઈએ કે આપણાને ખ્રિસ્તનો જન્મનો દિવસ મુખ્ય નથી, મહત્વનો નથી, પણ એ ખ્રિસ્ત દ્વારા આવેલો સુવાર્તાનો સંદેશ આપણા જીવનમાં મહત્વનો છે. இந்த ராத்திரியிலே அந்த நற்செய்தியை தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். આજ રાત્રે એ જે સુવાર્તાનો ભાગ અમે તમારા માટે લઈ આવીએ છીએ. கொஞ்ச நிமிடங்கள் தான் உங்களோடு நான் பேச போகிறேன். થોડા મિનિટ તમારી મધ્યમાં છું. தயவு செய்து என்னை கவனியுங்கள். તમે મને અને મારી તરફ ધ્યાન આપજો, இது உங்களுக்கான நற்செய்தி. કારણ કે આ તમારા માટે இது સુવાર્તા છે. உங்கள் வாழ்க்கைக்கான આ நற்செய்தி. તમારા જીવન માટે સુવાર્તા છે. இது உங்களுடைய நலனுக்கான நற்செய்தி. આ તો તમારા જે ભવિષ્યને માટે સુવાર્તા છે. இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. આ સુવાર્તા દ્વારા તમારા જીવનના દરેક ભાગોમાં આશીર્વાદ છુપાયેલા இந்த છે. உலகத்தில் எத்தனையோ நல்ல செய்திகளை நீங்கள் આ கேட்டிருக்கலாம். પૃથ્વી પર ઘણા બધા સારા સમાચાર આપણે સાંભળીએ છીએ, அதெல்லாம் தற்காலிகமானதுதான். એ ટેમ્પરરી છે. ஆனால் நீங்கள் இப்பொழுது கேட்கிற இந்த நற்செய்தியானது உங்களுக்கு நித்திய காலமான நன்மையை தேடி પણ தரக்கூடியது. આ જે સુવાર્તા છે એ આપણા અનંત જીવન માટે, એ સદાને માટે છે. அப்படியானால் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? તો એનો મતલબ એ થાય કે ખ્રિસ્તનો જન્મ પૃથ્વી ઉપર શેના માટે? அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ખ્રિસ્ત પ્રવેશ પૃથ્વી પર જન્મ લીધો એ શેના માટે? அவர் எதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும்? કેમ ખ્રિસ્ત પ્રભુ આ પૃથ્વી પર જન્મ લેવાની જરૂર પડી? ஒரு மூன்றே காரியங்கள் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். હું ફક્ત 3 બાબતો તમને કહીને હું પ્રાર્થના કરવા માંગુ છું. முதலாவது விஷயம், પહેલી બાબત,
ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? केम ए पृथ्वी पर आया? முதலாவது காரியம் पहली बाबत 1 தீமோத்தேயு 1:15. एक 1 தீமோத்தேயு chapter 1 verse 15. एक तीमुथी तेनो पहलो अध्याय ने 15મી કલમ இந்த தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது, અને ત્યાં વચને પ્રમાણે કહેવામાં આવ્યું છે, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதென்று. ત્યાં એ પ્રમાણે લખવામાં આવ્યું છે કે પાપીઓના તારણને સારું ખ્રિસ્ત જગતમાં અવતર્યો છે. முதலாவது சொல்லுகிறேன், હું તમને કહેવા માંગુ છું, இயேசு எதற்காக வந்தார்? શેના માટે આયા? பாவிகளை ரட்சிக்க. પાપીઓના તારણ માટે. பாவிகளை எதிலிருந்து ரட்சிக்க? પાપીઓનો તારણ શેનાથી? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிறது. અને માથી તેની પહેલો અધ્યાય ને 21મી કલમે પ્રમાણે કહે છે, ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. એનું નામ યેશુ રાખવામાં આવશે. அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தில் இருந்து அவர்களை અને விடுவிக்கிறார். ત્યાં લખવામાં આવ્યું છે કે તે પોતાના લોકોના પાપથી એમને છુટકારો કરશે. இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ખ્રિસ્ત યેશુનો જે શબ્દ છે, નામ છે, એનો અર્થ શું છે? நம்முடைய ஜனத்தின் பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறாரா? લોકોના પાપોથી તે છુટકારો આપશે. அப்போ பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் என்பதனுடைய பொருள், જો પાપીઓનો તારણ સારું ખ્રિસ્ત પ્રભુ જન્મ લીધો છે, તો ஜனத்தின் பாவத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். લોકોના પાપથી અને પાપમય જીવનથી છુટકારા માટે ખ્રિસ્ત પૃથ્વી પર જન્મ લીધો. இப்ப நமக்கு அடுத்த கேள்வி வர வேண்டும். આપણે બીજો એક સવાલ આપણે અંદર ઉભો થવો જોઈએ. ஆமென். நான் பாவியா? શું ખરેખર હું પાપી છું? நான் பாவம் செய்திருக்கிறேனா? શું ખરેખર મેં પાપ કર્યું છે? அப்படியானால் இதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகை நமக்கு பிரயோஜனம் செய்யாது. જો આપણે આ બાબતને નહીં સમજીને નહીં જાણીએ તો ખ્રિસ્તનો જન્મ આપણા માટે ઉપયોગી સાબિત નહીં થાય. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, પ્રભુનું વચન એ પ્રમાણે કહે છે, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, રોમિયો તેનો 3જો અધ્યાય ને 23મી કલમમાં எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானமா. ત્યાં કહેવામાં આવ્યું છે કે સર્વે પાપ કર્યા અને પ્રભુની મહિમાથી તે લોકો જુદા પાડી દેવામાં આવ્યું. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றோம் என்று. બધાએ પાપ કર્યું અને પ્રભુની મહિમાથી તે લોકો દૂર થઈ ગયા. இது எப்படி சாத்தியம்? આ કેવી રીતે થઈ શકે? இது எப்படி இந்த வேதம் சொல்ல முடியும் எல்லாரும் பாவிகள் என்று? કેવી રીતે વચન કહી શકે આપણે સર્વ પાપી છે? இந்த உலகத்திலே பிறந்து ஒரு பாவமும் செய்யாத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே. આપણે એવું માનીએ કે આ પૃથ્વી પર જન્મ લઈને પાપ વગર જીવન જીવનારા ઘણા બધા હોઈ શકે. அப்படியானால் எல்லாரும் எப்படி பாவம் செய்தோம்? પણ કેવી રીતે બધાએ પાપ કર્યું? அதுக்கும் இந்த வேதம் பதில் சொல்லுகிறது. અને ત્યાં આ પવિત્ર શાસ્ત્ર બાઇબલ એ જવાબ આપે છે. இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. અને રોમિયો તેનો 5મો અધ્યાય ને 13મી કલમે પ્રમાણે કહે છે, ஆதாமுக்குள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தபடியினால் அந்த பாவம் ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்ததா. અને ત્યાં લખવામાં આવ્યું છે કે આદામ દ્વારા જે વંશાવલી આવી અને જે માણસ જાતની ઉત્પત્તિ થઈ એ સર્વ પાપી ઠેરવામાં આવ્યા. யார் இந்த ஆதாம்? કોણ છે આદામ? தேவன் முதலாவது படைத்த மனிதன். પરમેશ્વરે સૃષ્ટિ કરેલો પ્રથમ વ્યક્તિ. அவன் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. અને બાઇબલ કહે છે કે આદામે પાપ કર્યા ஆண்டவரை தள்ளிவிட்டான். અને પ્રભુથી એ જુદો પડી ગયો. தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டான். તેણે પ્રભુના શબ્દોને ઇનકાર કર્યા. பிசாசினால் வீழ்த்தப்பட்டான். શૈતાન દ્વારા તેને શું કરવામાં આવ્યું કે એને ધોકાનું જીવન લઈ ગયા. அந்த ஆதாமுக்குள் தான் இந்த முழு உலகமும் பிறந்தபடியினால் આદામ દ્વારા આખા વિશ્વની જે જાતિ જન્મ થઈ, લોકોનો જન્મ થયો, இந்த முழு உலகமும் பாவத்துக்குள் ஆனது என்று வேதம் சொல்லுகிறது. સર્વ લોકો એના પ્રમાણે પાપી ઠેર્યા એ પ્રમાણે લખવામાં આવ્યું છે. மீண்டும் சொல்லுகிறேன், ફરી કહું છું, நான் பாவம் செய்ததினால் நான் பாவியாகல. મેં પાપ કર્યું છે માટે હું પાપી નથી. பாவ மனுஷனில் இருந்து நான் வந்தபடியினால் நான் பாவியானேன். પાપી મનુષ્ય દ્વારા મારો જન્મ થયો છે માટે હું પાપી ઠેરવવામાં આવ્યો છું. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, એ જ વચન કહે છે எல்லா மனிதரும்
பாவம் செய்து தேவ மகிமையற்றோம் என்று. સર્વ પાપ કર્યો ને પાપ જે છે એ પ્રભુની મહિમાથી એમને જુદો પાડી દીધો. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், તમારા જીવનમાં એક સવાલ ઉત્પન્ન થઈ શકે છે. எல்லா மனிதரும் ஆதாமுக்குள்ள இருந்து தான் வந்தாங்களா? શું ખરેખર બધા લોકો એ આદામથી આવ્યા? அப்படியானா குரங்குல இருந்து வந்தாங்கன்னு பேசுறாங்களே. એવું લોકો કહે છે કે માણસ તે તો બંદરમાંથી આવ્યો. பக்கத்துல பாருங்க, உங்க குரங்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கிறாங்க. તમારા આજુબાજુ એકબીજાનો મોઢા જો બંદર જેવું લાગે છે. ஹalleluya. હાલેલુયા. நீங்க குரங்குல இருந்து வந்தவங்கன்னு தெரியுது, உங்களுக்கே சொல்ல முடியுமா? શું ખરેખર તમે એ વાંદરામાંથી જન્મ લીધો એ તમે કહી શકો છો? ஹalleluya. હાલેલુયા. இந்த உலகம் சொல்லுது, સંસાર કહે છે மிருகத்திலிருந்து வந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. સંસારના એવા બધા ખુલાસાઓ છે જેમાં એવું લખવામાં આવ્યું છે કે માણસની ઉત્પત્તિ એ તો વાનરમાંથી થઈ છે. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், પણ પ્રભુ કહે છે, ஆமென், ஆண்டவருடைய படைப்பு நீங்கள். પ્રભુ એવું કહે છે કે તમે મારી સૃષ્ટિ છો, તમે મારી રચના છો. 1858ல தான் இந்த டார்வின் பரிமாண கொள்கை வந்தது. டார்வின் 1858 ઓકે 1858 1898 માં એ પ્રમાણે ડાર્વિન ઉપદેશ કહે છે. Praise God. அந்த டார்வினுடைய பரிமாண கொள்கை சொல்லுகிறது, ડાર્વિનની પરિભાષા છે மனுஷன் குரங்குல இருந்து வந்தா அப்படின்னு. માણસ જે છે એ વાંદરામાંથી જન્મ લીધો છે. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், આપ એ બાબતને સમજી શકો છો. அதற்கு பிறகு இப்பொழுது நூற்றாண்டுகளை நாம் கடந்து விட்டோம். ઘણા બધા વર્ષો બીતી ગયા. இந்த டார்வினுடைய இந்த தியரியை எப்படியாவது ப்ரூஃப் பண்ணிரணும்னு எத்தனையோ விஞ்ஞானிகள் எழுப்பினார்கள். ડાર્વિનના જે સિદ્ધાંતોને સાબિત કરવાના માટે ઘણા બધા વૈજ્ઞાનિકો લાગી ગયા. இன்றைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானமும் அதை உறுதிப்படுத்தவில்லை. પણ કોઈ भी વિજ્ઞાન જે આજ સુધી વૈજ્ઞાનિકે સાબિત નથી કર્યું કે માણસ વાંદરામાંથી જન્મ લીધો છે. ஒரு அந்த குரங்கு மனிதனுடைய புதை படிவம் கூட இதுவரைக்கும் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எடுக்கவில்லை. કોઈ વૈજ્ઞાનિકે સાબિત નથી કર્યું કે માણસની ઉત્પત્તિ તે વાંદરામાંથી થઈ છે. ஹalleluya. હાલેલુયા. ஹalleluya. હાલેલુયા. இந்த CBSE என்று நம்முடைய மத்திய அந்த அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கு பாருங்க. CBSE જે આપણા மத்திய அரசினுடைய ஒரு பாடத்திட்டம். હા, આ CBSE જે બોર્ડ છે, શિક્ષણ વિભાગ છે, તો એની અંદર એક ચેપ્ટર આવે છે, એક વિષય આવે છે. அதுல 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து இந்த டார்வினுடைய கொள்கையை சில ஆண்டுகளுக்கு முன்பாக விலக்கி விட்டார்கள். 10મા ધોરણ CBSE 10મા ધોરણમાંથી ઘણા વર્ષો પહેલા ડાર્વિનના જે સિદ્ધાંતો છે એ ચોપડીમાંથી કાઢી દેવામાં આવી છે. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பிறந்த சத்யபால் சிங் என்கிற ஒரு இணை அமைச்சர், ઉત્તર પ્રદેશમાં જે જન્મેલા એવા સત્યપાલ સિંહ એવા એક મંત્રી છે. இன்றைய அரசிலே அங்க வகித்திருந்த, அதாவது 2017 19 வரைக்கும் மத்திய அரசிலே அங்க வகித்திருந்த ஒரு இணை அமைச்சர் மிக திட்டவட்டமாய் சொன்னார், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதற்கு ஆதாரம் இல்லை, இந்த பாடத்திட்டத்திலிருந்து அவைகள் எடுக்கப்பட வேண்டும். એક મંત્રીએ જે 2017 થી લઈને 2019 સુધી મંત્રી રહ્યા અને એમણે શાસન સંભાળ્યું. એમણે કહ્યું કે આ ખોટું છે કે માણસ વાંદરામાંથી જન્મ લીધો છે, આને એ વિષયમાંથી, એ ચોપડીમાંથી, બુકમાંથી કાઢી દેવામાં આવે. அப்படியானால் மனுஷன் எங்கிருந்து வந்தான்? તો પછી માણસ ક્યાંથી આવ્યો? விஞ்ஞானத்திலே கேளுங்கள், જો વૈજ્ઞાનિકને તમે પૂછો, ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. કોઈ વૈજ્ઞાનિક જોડે આનો ઉત્તર નથી. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, પણ બાઇબલ કહે છે, ஆமென், હાલેલુયા, இவர்கள் ஆதாமினுடைய படைப்பு. આ આદામની વંશાવળી છે. ஆமென், தேவனுடைய படைப்பு. આ ઈશ્વરના રચના છે. எபேசியர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம் சொல்லுகிறது, એફેસીયનો બીજો અધ્યાય 14મી કલમ કહે છે, தேவனுடைய செய்கை. પરમેશ્વરની જે ક્રિયા છે. 139ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, અને ગીત શાસ્ત્ર 139 માં કહેવામાં આવ્યું છે, ஆமென், என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று. એ પ્રમાણે કહેવામાં આવ્યું છે કે મને આશ્ચર્ય થાય એ પ્રમાણની રચના ઈશ્વરે કરી છે. நீங்கள் பாருங்கள், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். આપણે વિશ્વાસ કરીએ કે ઈશ્વરે આપણી રચનાને અદ્ભુત ને અજાયબ રીતે બનાવી છે. உங்கள் கரத்தில் இருக்கிற இந்த ரேகை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்குள் இல்லை. તમારી હાથમાં જે લકીરો છે, જે લીટીઓ છે, એ બીજા કોઈ વ્યક્તિના હાથથી એ જે તાલમેલ બેસતું નથી કે સરખું નથી. உங்கள் கண்களில் இருக்கிற ஒரு ரேகை இந்த உலகத்தில்
இன்னொரு மனிதனுக்கு இல்லை. તમારી આંખોની રચના એ બીજા વ્યક્તિ જોડે એ મેળ ખાતી નથી. உங்கள் நாவில் இருக்கிற ஒரு ரேகை இந்த பூமியிலே மற்றொரு மனிதனுடைய நாவில் இல்லை. તમારી શબ્દોની અને તમારી જીભની જે રચના છે ને જે એમાં પ્રકાર છે એવા કોઈ બીજા જોડે મેળ ખાયો નથી. அப்படி தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தனிச்சிறப்போடு கூட உண்டாக்கி இருக்கிறார். માટે ઈશ્વરે દરેક માણસની રચના વિશેષ એક ભાગમાં કરી છે. அப்போஸ்தலர் என்கிற ஒரு நடவடிக்கைகள் சொல்லுகிறது 17:26 અને પ્રેરિતોના કૃત્યો તેનો 17મો અધ્યાય 26મી કલમ કહે છે ஒரே இரத்தத்தினாலே மனுஷ ஜாதியை முழுவதும் கர்த்தர் உண்டாக்கினார். એક જ લોહીથી ઈશ્વરે સારી સૃષ્ટિના લોકોને રચ્યા. யார் அந்த ஒரே இரத்தம்? કોણ છે એક લોહી? ஆதாம் என்கிற ஒரே இரத்தம். એ આદામનો વંશ છે, આદામનો લોહી. இப்பொழுது அந்த ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்தபடியினால் அவன் பாவியானான், அவ்வளவுதான். અને આદામનો વંશથી જે માણસની ઉત્પત્તિ થઈ માટે એ માણસ પાપી ઠેરવવામાં આવ્યો છે. ஆக எல்லா மனிதரும் பாவியானபடியினால் એટલે બધા માણસ જાત જે પાપી ઠેરવવામાં આવ્યું அந்த பாவத்தில் இருந்து மனுஷனை மீட்கும்படியாக உன்னதத்தின் தேவன் இந்த பூமியிலே உதித்தார். એ પાપથી છુટકારા આપવાની સારું ખ્રિસ્ત આ પૃથ્વી પર જન્મ લે છે. ஏன் பாவியை மீட்க வேண்டும்? કેમ પાપીનો તારણ કરવાની જરૂર છે? ஏன் பாவத்திலிருந்து மீட்பு அடைய வேண்டும்? કેમ પાપથી છુટકારો આપણે મેળવવાની જરૂર છે? அதற்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. એના માટે પણ વચન એ પ્રમાણે કહે છે. ரோமர் 6:23 வசனம் சொல்லுகிறது. અને રોમન એનો 6ઠો અધ્યાય ને 23મી કલમ કહે છે பாவத்தின் சம்பளம் மரணம். કારણ કે પાપનો મુસારો એ તો મરણ છે. பாவத்தின் சம்பளம் மரணம். પાપની જે કમાઈ છે, મુસારો છે તો મૃત્યુ છે. ஒரு வேலை செய்தா கூலி இருக்கும் இல்லையா? જો આપણે કઈ નોકરી કરીએ તો એની મજદૂરી આપણને મળે છે અને મહેનત મળે છે. அப்ப பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அதுக்கு பேர் மரணம். તો પાપ કરીએ તો એને બી એક કિંમત છે, એ છે મૃત્યુ. இப்ப அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரணும். જો આપણે અંદર એક સવાલ આવે, இந்த உலகத்துல எல்லாரும் மரிக்கிறார்களே, આ સંસારમાં ઘણા બધા લોકો મરી જાય છે. இப்ப இயேசு பாவத்திலிருந்து மீட்க வந்தார் என்று சொல்லுகிறீர்களே, જો તમે એવું કહે છો કે ખ્રિસ્ત પ્રવેશો પાપને સારું બચાવવાને ખાતર તારણને સારું આવ્યા છે, તો அப்படியானால் நீங்கள் மரிக்க மாட்டீர்களா? તો શું તમે મરવાના નથી? இப்பொழுது எங்கே பாவம் எங்கே மரணம்? ક્યાં પાપ છે ને ક્યાં મોત છે? இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். આ બાબત પણ આપણાને જાણવાની જરૂર છે. நன்றாய் கவனியுங்கள். આપણે ધ્યાન આપીએ. மனுஷனை கடவுள் உண்டாக்குகிறார். જ્યારે માણસની રચના ઈશ્વર કરે છે, வேதம் சொல்லுது மண்ணில் இருந்து அவனை અને உண்டாக்கினார். બાઇબલ બતાવે છે કે માણસને એ તો માટીથી બનાવવામાં આવ્યું છે. இப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? ત્યારે ઈશ્વર શું કરે છે? அந்த மண்ணான அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். જે માટીનો માણસ છે એની અંદર પોતાનો જીવનનો શ્વાસ નાખે છે. இப்பொழுது அந்த மண்ணான மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறார். હવે એ જે માટીનો માણસ જીવનને પ્રાપ્ત કરતા એ જીવિત પ્રાણી બને છે. கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க, ધ્યાન આપીએ, நிச்சயமா புரியும். તમને ખબર પડશે. இப்ப மனுஷன் 3 நிலையில இருக்கிறார். આ જે માણસ એ 3 પ્રકારના જે વિચારોમાં છે, બાબતોમાં છે. ஒன்று ஆவி, ஸ்பிரிட்னு சொல்லுவோம். એક આત્મામાં, ஆவி, ஸ்பிரிட். આત્મામાં. 2 ஆத்மா, சோல். બીજું એ પ્રાણમાં. ஏமேன். மூன்றாவது பாடி. ત્રીજું શરીરમાં. இப்போ ஆவி, ஆத்மா, சரீரமா ஒரு மனுஷன் இருக்கிறான். આત્મા, પ્રાણ ને શરીર 3 બાબતોથી મળીને માણસ બનાવવામાં આવ્યો છે. நல்லா கவனிங்க. ધ્યાન આપીએ. இந்த ஆவின்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஜீவன். આ આત્મા કોને પ્રગટ કરે છે કે જે ઈશ્વરે જીવનનો શ્વાસ આપણી અંદર નાખ્યો છે એ જ આત્મા છે. இது கடவுள் எல்லா மனிதனுக்கும் அந்த ஜீவனை கொடுக்கிறார். ઈશ્વરે દરેક માણસ જાતને એની આત્માનો શ્વાસ આપ્યો છે. இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்ததல்ல. આ ક્રિશ્ચન માટે નથી. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானால் தேவன் அல்லது கடவுள் அவனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். એક માણસ પૃથ્વી પર જન્મ લેવાને સારું એના અંદર શ્વાસ, જીવનનો શ્વાસ નાખવામાં આવે છે. வேதம் சொல்லுகிறது, વચન કહે છે ஆவி தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது. જે આત્મા છે એ તો ઈશ્વરે આપેલું એક દીવો છે. ஹalleluya. હાલેલુયા. இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். અહીંયા શું થઈ રહ્યું છે? இந்த ஆவி தேவன் தந்த தீபம். આ આત્મા જે છે એ ઈશ્વરે આપેલું દીવો છે. இந்த சரீரம் என்பது આ શરીર જે છે இது வெறும் கூடு. આ એક તો ફક્ત
एक खंडेर छे ஆனா இந்த தேவன் இந்த ஆவியை இந்த மண்ணான சரீரத்துல வைத்தபோது இவன் ஜீவ ஆத்மாவான் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அதுதான் மனிதன். અને જ્યારે આ માણસ તો ફક્ત હાડ પિંજર જેવો છે, ખંડેર છે, પણ આની અંદર જ્યારે જીવનનો શ્વાસ ફૂંકવામાં આવે છે, જીવન નાખવામાં આવે છે, આત્મા મૂકવામાં આવે છે, જેને ઉજવાળું અને દીપક કહેવામાં આવે છે, તો માણસ એ સજીવન થાય છે. ஒரு மனுஷனுடைய மரணத்தில் என்ன சம்பவிக்கிறது? એક માણસની મૃત્યુમાં શું પ્રગટ થાય છે? இப்பொழுது அந்த ஜீவன் சொல்லுங்க ஆவி தேவனிடத்துக்கு போய் விடுகிறது. જો એક માણસ ની અંદરથી જે ઈશ્વરે આપેલું જે આત્મા છે, જીવનનો શ્વાસ છે, એ ઈશ્વર જોડે પાછું જતું રહે. இந்த சரீரம் மண்ணுக்கு போய் விடுகிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. આત્મા ગયા પછી આ શરીર જે છે જે માટીનું છે, માટીમાં જતું રહે છે. இந்த ஆத்மான்னு சொல்ற பாருங்க, அதுதான் நீங்களும் நானும். હવે જે આપણે કહીએ છીએ કે આત્મા એ આપણે છીએ અત્યારે, என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா இந்த ஆத்மா எங்க போகும்னு? ક્યારે તમે વિચાર કર્યો છે કે આપણી અંદર જે આત્મા છે કઈ જગ્યાએ જાય છે? ஹalleluya. હાલેલુયા. இதத்தான் வேதம் சொல்லுது. બાઇબલ એ પ્રમાણે કહે છે பாவம் செய்கிற ஆத்மா மரிக்கும் என்று. પાપ કરનાર એ આત્મા મૃત્યુ પામે. இப்போ சரீரத்துக்கு மரணம் என்ற ஒன்றே இல்லை. அந்த சரீரம் என்பது மண், அது மண்ணுக்கு போய் விடுகிறது. શરીર જે છે તો માટીનું છે, માટીમાં જતું રહેશે. ஒருவன் மரிக்கிற பொழுது, પણ એક વ્યક્તિ મરણ પામે છે ત્યારે இப்பொழுது எங்கே எது மரிக்கிறது? શું મરી જાય છે એના અંદર? ஒன்று மரிக்கவில்லை. કશું જ મરતું નથી. ஏமேன். ஆவி தேவனிடத்துக்கு போகிறது. એની આત્મા ઈશ્વર જોડે જતું રહેશે. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு જે போகிறது. માટીમાંથી લેવામાં આવી છે માટીમાં જાય. இந்த ஆத்மா தேவனுக்கு முன்பாக போகிறது. અને આ આત્મા છે એ ઈશ્વરની સામે પ્રગટ થાય છે. நியாய விதிக்காக. કે શેના માટે? હાલેલુયા. એનો ન્યાય થાય. ஆமென். આમેન. அது மரணத்துக்கு போய்விடக் கூடாது એ என்பதற்காகத்தான் મૃત્યુમાં નહીં જાય માટે ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ખ્રિસ્ત પ્રભુ యేసు இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து આ પૃથ્વી પર દેહધારી થઈને સશરીર થઈને தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து અને ખ્રિસ્તે પોતાના અંતિમ ટીપા લોહી પણ આ પૃથ્વી માટે આપ્યું. அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக કારણ કે એ માણસને અનંત જીવન આપવાને સારું ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ખ્રિસ્ત પ્રભુ యేసు આ પૃથ્વી પર આયા. என் வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, આજે મને સામાટાર મારા વાલા ભાઈઓ ને બહેનો, அன்பு தகப்பனே தாயே, મારા વાલા માતા ને પિતાઓ, வாலிப தம்பி தங்கச்சி, જવાન ભાઈ ને બહેનો, இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல. સંસારનો જીવન એ અનંત નથી. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. સંસારનો જીવન એ અનંત નથી. இந்த உலகத்துக்குள் வந்த நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். સંસારમાં જન્મ લેનાર આપણે એક દિવસ સંસારને ત્યજીને અને મૂકીને આપણી યાત્રા કરવાની છે. அப்படியானால் உங்கள் ஆத்துமா எங்கே செல்லும்? ત્યારે તમારે વિચાર કરવાની જરૂર છે કે તમારી આત્મા ક્યાં જશે. அப்படியானால் நம்முடைய ஆத்துமா எங்கே போகும்? ત્યારે આપણે વિચાર કરવાની જરૂર છે કે આપણી આત્મા ક્યાં જશે. அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. એક જ માર્ગ. மீண்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு வழிதான் உண்டு. ફરી તમને કહું છું એક જ માર્ગ. இந்த உலகத்திலே வந்து ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மீட்டெடுப்பதற்காய் ரத்தம் சிந்தினவர் ஒருவர் மாத்திரம்தான். જો આ પૃથ્વી પર જન્મ લઈને માણસ જાતના તારણ ખાતર અને પાપથી છોડાવવા ખાતર આવેલો ખ્રિસ્ત એકલો જ. அவரைத்தான் இந்த ராத்திரி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். એના માટે એના પર્વને આપણે સર્વ મનાવી રહ્યા છે, એના આનંદને મનાવી રહ્યા છે. கொண்டாடுகிறதுனால போயிட முடியாது. આપણે ખુશી મનાવીએ છીએ, આનંદ મનાવીએ છીએ, માટે આપણે ત્યાં જવાના નથી. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அப்படி ராஜ்யத்தில் போகிற பலனை அவர் கொடுப்பார். લોકોએ ખ્રિસ્તના વધસ્તંભના તારણથી અને લોહીના દ્વારા તારણ પામ્યા છો, એ જ પ્રભુના રાજ્યમાં એ વાસ કરશે એવું પ્રમાણે કહેવામાં આવ્યું છે. எத்தனை பேருக்கு இந்த ஆத்ம மீட்பு அவசியம் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்? શું આજે આ સાંભળનાર તમારામાં કેટલા લોકો પોતાના આત્મા ખાતર ચિંતા કરે છે? என்னுடைய ஆத்மாவுக்கு பாவ விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? મારા આત્માને એક પાપથી છુટકારો જોઈએ. என்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போய்விடக் கூடாது, நான் நித்திய ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு அவசியமானவர். મારી આત્મા એ નરકમાં નહીં, પાપમાં નહીં, પણ મારી આત્મા એ ઈશ્વર જોડે રહેવું જોઈએ. ஹalleluya. હાલેલુયા. பாவியை ரட்சிப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்வது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். વચન જે પ્રમાણે કહે છે કે એ પાપથી છુટકારો આપવાને સારું
ખ્રિસ્ત એક જ જે છે એ તારણ આપણા માટે સુવાર્તા અને તારણ લઈ આવ્યા. யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு வேதத்துல. યોહાન તેનો 8મા અધ્યાયમાં એક ઘટના લખવામાં આવી છે. நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள். આપ સર્વ વાંચ્યા હશો બાઇબલમાં. இப்பொழுது விபச்சாரத்துல கையும் களவுமா ஒரு ஸ்திரியை பிடிச்சிட்டாங்க. બાઇબલમાં એ વાર્તા લખવામાં આવી છે કે એક સ્ત્રીને વ્યભિચાર કરતા પકડવામાં આવ્યું. அந்த பாவியான ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வந்தாங்களாம். અને પાપી સ્ત્રીને પ્રભુ યેશુ જોડે લઈ આવવામાં આવ્યું. கொண்டு வந்தவர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, જે લઈ આવ્યા એમના મનમાં શું વિચારો હતા? இந்த ஸ்திரீ பாவியா இல்லையாங்கிறத தெரிந்து கொள்றது இல்ல. આ સ્ત્રી પાપી છે કે નથી એ જાણવાનો એ લોકોને કોઈ જો આશા નહોતી કે ઈચ્છા નહોતી. இல்லாவிட்டால் இவள் தண்டிக்கப்பட வேண்டுமா அல்லது விடுதலை அடைய வேண்டும், இதுவும் அவர்கள் பிரச்சனை அல்ல. આ વ્યભિચારી સ્ત્રી આને દંડ મળે કે છુટકારો મળે એ બી એ જે લઈ આવ્યા લોકોની અંદર મનની મનસા નહોતી. ஏன்னா கொண்டு வந்தவர்களே பாவிகள் தான். કારણ કે જે લઈ આવ્યા છે એ બી પાપી જ હતા. அப்ப எதுக்கு கொண்டு வந்தாங்க? તો કેમ યેશુ જોડે લઈ આવ્યા? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. ખ્રિસ્તની અંદરથી એ દોષ પામવાને સારું એ લોકો લઈ આવ્યા. இதுல என்ன இயேசுவின் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? એના લીધે એ લોકોએ ખ્રિસ્તની અંદરથી શું દોષ જાણી શક્યા? இயேசு சொல்லுகிறார், ખ્રિસ્ત કહે છે நான் பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன். હું પાપીનો તારણ સારો પૃથ્વી પર આવ્યો છું. ஆனால் இதே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, પણ આ વચન પ્રમાણે કહે છે பாவியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. અને મૂસાની વ્યવસ્થા કહે છે કે પાપીને પથ્થરથી મારીને મારી નાખવામાં આવે. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து અને ખ્રિસ્ત પ્રભુ ઈશ્વરની આગળ આવીને அந்த பாவியான ஸ்திரியை நிறுத்திட்டு અને પાપી સ્ત્રીને ઊભો રાખીને நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு காட்டி கொடுக்கறாங்க. અને એને ન્યાયની વ્યવસ્થાને વાંચીને સંભળાવે છે. நியாயப்பிரமாணம் சொல்லுது અને વ્યવસ્થા એ પ્રમાણે કહે છે பாவியை கல்லெறிந்து கொல்லுன்னு. વ્યવસ્થા એ પ્રમાણે કહે છે કે પાપીને પથ્થરથી મારીને મારી નાખવામાં આવે. நீர் பாவியை ரட்சிக்க வந்தீர்னு சொல்றீரு. અને તમે કહો છો કે પાપીનો તારણ કરવાને માટે આવ્યો છું. இப்ப சொல்லு என்ன செய்யணும்? હવે તું કે પ્રભુ યેશુ કે અમે આને જોડે શું કરીએ? பாவியை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா, જો પાપીને તમે માફ કરો એવું કહેશે તો நீர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவரா, எப்படி நிறைவேற்றுவீர் என்று கேட்பா. તમે ન્યાયની વ્યવસ્થાને કેવી રીતે પૂરા કરી શકો છો તમે પૂછો. இல்ல அவளை கல்லெறிந்து கொன்று அப்படின்னு சொன்னா, જો તમે એ પ્રમાણે કહો, યેશુ જો એ પ્રમાણે કહે કે આને પથ્થરથી મારી નાખો, எப்படி பாவியை ரட்சிப்பேன்னு கேட்பாரு. તો એ લોકો એવું પૂછે યેશુને કે તો પછી તું પાપીને તારણ સારું કેવી રીતે જન્મ લીધો? இவர் என்ன பதில் சொன்னாலும் இன்னைக்கு நம்ம கிட்ட மாட்டுவார்னு நினைச்சாங்க. યેશુ શું પ્રત્યુત્તર આપે છે એ જાણવાને સારું એ લોકો ગંભીર હતા. ஹalleluya. હાલેલુયા. ஆனால் இயேசு அங்கே தரையிலே குனிந்து நின்றார். પણ ખ્રિસ્તે ત્યાં એ નમ્યા. அதற்கு முன்பு ஒரு கேள்வி அவர் கேட்டாரா? એની પહેલા ખ્રિસ્તે એ સર્વને એક સવાલ કર્યા. உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று. તમારામાં જે પાપી હોય એ પહેલો પથ્થર મારે. இந்த கேள்வியை அங்கிருந்து யாருமே யோசித்தே பார்க்கல. અને આ સવાલનો જવાબ ત્યાં જેટલા બી દોષ લગાવનાર લોકો હતા એ કોઈ દિવસ વિચાર எல்லாருடைய மனசாட்சி இப்ப குத்துது. અત્યારે બધાની અંદર એ લોકોની જે આત્મા છે એ લોકોને દોષિત ઠેરાવે છે. அவங்க எல்லார் கையிலயும் கல் இருந்துச்சு. બધાની હાથમાં પથ્થર હતા. அந்த கல்லை கீழே போட்டுச்சு. એ બધાએ પથ્થર નીચે ફેંકી દીધા. ஒவ்வொருத்தனா திரும்பி போயிட்டான். અને એક એક વ્યક્તિ ત્યાંથી નીકળી ગયા. ஒவ்வொருத்தனா திரும்பி એક போயிட்டான். એક વ્યક્તિ ત્યાંથી નીકળી ગયા. ஹalleluya. હાલેલુયા. அப்பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு கேட்டார், અને સ્ત્રીને જોઈને પ્રભુએ પૂછ્યું, உன்னை குற்றம் சாட்டினவர் எங்கே? તારા ઉપર દોષ લગાવનાર લોકો ક્યાં છે? ஒருவர் உன்னை கல்கள் எரியவில்லையா? શું કોઈ પણ તને પથ્થરથી માર્યા નથી? அப்பொழுது இயேசு சொன்னார், ત્યારે ખ્રિસ્ત કહે છે ஆமென், நீ போ, તું જા, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, હું બી તારો ન્યાય નથી કરતો. ஆனால் இனி பாவம் செய்யாதே. પણ આજ પછી તું પાપ નહીં. ஆனால் இனி பாவம் செய்யாதே. આજ પછી પાપ નહીં કરતી. இப்பொழுது அந்த பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறாள். હવે એ પાપી સ્ત્રી જ્યારે પ્રભુ જોડે આવે છે, இப்பொழுது ஒரு நீதிமானாய் அவள் போகிறாள். એ પાપી થઈને આવી પણ હવે ધર્મી થઈને જાય છે. ஹalleluya. હાલેલુયા. இங்கே பாவியை 3 அதாவது நீதிமன்றங்கள் கோர்ட் கையாளுகிறது. આ બાબતને આપણે જોઈએ છે કે પાપીને 3 બાબતો જે છે એ રાજ કરે છે, શાસન કરે છે. ஹalleluya. હાલેલુયા. ஒன்று பாவியை இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு பாவி கையாளுகிறார். એક પાપીને જે છે પાપી એનો પર પાપ રાજ કરે છે. ஏமேன், அங்கே விடுதலை இல்லை பாவிக்கு. પણ ત્યાં એ પાપીને માટે કોઈ છુટકારો નથી. பாவியை மற்றொரு பாவியால் விடுதலை பண்ண முடியாது. એક પાપીને બીજો પાપી તારણ નહીં કરી શકે. பாவியை மதத்தால் விடுதலை பண்ண முடியாது. எந்த மதத்தாலும் જેટલા બી ધર્મ છે પાપીને
એને છુટકારો નહીં કરી શકે. காரணம் நியாய பிரமாணத்தால் விடுதலை அளிக்க முடியாது. કારણ કે એ જે ન્યાયની વ્યવસ્થા દ્વારા એ પાપને નાશ નહીં કરી શકે. ஆனால் ஒரு பாவிக்கு விடுதலை என்றால் அது பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அந்த விடுதலையை இந்த பாவிக்கு இயேசு கொடுத்தார். એને પાપીને સારું તારણ તો ફક્ત જે પાપ નથી કર્યા પ્રભુ યેશુ જ એને ક્ષમા કરી શકે છે. மனிதனுடைய கோர்ட் சொல்லுது, மனிதனுடைய கோர்ட், અને આજે લોકોની જે સભા છે, જે કોર્ટ છે, அவள் பாவி அவன் பாவி. આજે કોર્ટ એ ન્યાય કરે છે કે તું પાપી છે, તું દોષી છે. மனசாட்சியினுடைய கோர்ட் சொல்லுது, પણ પોતાની અંતરાત્માની એ શબ્દ કે છે நானும் பாவிதான். મેં ભી હું ભી પાપી છું. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கோர்ட் சொல்லுது, પણ ખ્રિસ્તની એ કોર્ટ કે છે ஏமே நீ போ, இனி பாவம் செய்யாதே. તું જા પણ આજ પછી પાપ નહીં કરતી. இந்த உலகத்திலே பாவ விடுதலையை கொடுப்பதற்கு இயேசு மாத்திரம் தான் முடியும். આ પૃથ્વી ઉપર પાપથી ક્ષમા આપનાર, માફી આપનાર ખ્રિસ્ત માત્ર એક જ ઈશ્વર છે. இந்த ராத்திரியிலே சொல்லுங்கள், આજે રાત્રે આપણે ઈશ્વર જોડે உலக કહીએ, வாழ்க்கை நிலை அல்ல. પ્રભુ આ સંસારિક જીવન મારા માટે અનંત નથી. உங்கள் ஆத்துமா நித்தியமாய் அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் પ્રભુ મારી આત્મા એ અનંત રાજ્યમાં પ્રવેશ કરવાને સારું. ஒவ்வொருவரும் இந்த பாவ விடுதலையை பெற்றே ஆக வேண்டும். બધા લોકો, ઉપસ્થિત લોકો આપણે પાપથી છુટકારો ને તારણ પામીએ. இதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். માટે જ ખ્રિસ્ત આ પૃથ્વી પર અવતર્યા છે. இதற்குத்தான் இயேசு இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினார். માટે જ ખ્રિસ્ત પ્રભુએ આ પૃથ્વી પર લોહી વેવાડાયું છે. இதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மறந்து விடாதீர்கள். માટે ખ્રિસ્ત આ પૃથ્વી પર આવ્યા છે એ બાબતને તમે ભૂલી નહીં જતા. இன்னைக்கு இந்த பண்டிகை கொண்டாடுகிற எத்தனை பேருக்கு தைரியமாய் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாவ விடுதலை எனக்கு நிச்சயமா இருக்கிறது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? આજે તમારામાંથી કોણ એવું કહી શકે છે ખરેખર આ આનંદના પર્વમાં ખ્રિસ્તે મારો અધર્મ અને મારા પાપોને માફ કર્યા છે? તમારામાંથી કોણ એ કહી શકે છે? ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் பிரதர், திரும்பவும் பாவத்துல நான் நிக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாய் உங்களுக்கு இந்த மீட்பு இல்லை என்பதை நீங்கள் પણ புரிந்து તમે એવું જો கொள்ளுங்கள். કદાચ કહેતા હોય મેં તો તારણ પામ્યો છું, પણ તમે પાપ કરો તો તમે તારણની ખાતરી તમારા અંદર નથી. இன்னைக்கு இந்த மெய்யான கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? જો ખરેખર આ ક્રિસમસ તમારા માટે આશીર્વાદિત હોય, இயேசு கிறிஸ்துவினால் உள்ள பாவ விடுதலையை உறுதி செய்து கொள்ளுங்கள். ખ્રિસ્તની અંદર રહેનારે માફી તમારી અંદર છુટકારો લાવે. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நித்திய காலமாய் அனுபவிப்பீர்கள். ખ્રિસ્તના એ આશીર્વાદોને તમે અનંત જીવન ભોગવશો. அடுத்து ரெண்டு காரியத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். હું બહુ સંક્ષેપમાં ટૂંકમાં બે બાબતો કહીને સમાપ્ત કરીશ. முதலாவது சொன்னேன், இயேசு எதற்காக வந்தார்? பாவத்தில் இருந்து ஒரு பாவியை மீட்பதற்கு. પહેલી બાબત, પાપીને પાપમાંથી છોડાવવા સારું ખ્રિસ્ત પૃથ્વી પર અવતર્યા. எதற்காக? என்னுடைய ஆத்துமா நித்திய நரகத்திலே அழிக்கப்பட்டு போய் விடக்கூடாது என்பதற்கு. કારણ કે મારી આત્મા અનંત અગ્નિમાં નહીં જાય, નાશમાં નહીં જાય, માટે એ અવતર્યા છે. இரண்டாவது காரியம் சொல்லுகிறேன். બીજી બાબત, ஆமென். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, 1 યોહાન તેનો 3 અધ્યાય ને 8મી કલમ કહે છે, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். શૈતાનના દરેક બાબતોને નાશ કરવાને સારું ખ્રિસ્ત આ પૃથ્વી પર જન્મ લીધો છે. இங்க அற்புதமான ஒரு நாடகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. અહીંયા સારો એક ડ્રામા આપણે જોયા. ஆமென். இது மிக நேர்த்தியாய் அருமையான பிள்ளைகள் இங்கே காண்பித்தார்கள். બહુ સરસ રીતે બાળકોએ ભાગ ભજવ્યા. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். શૈતાનના દરેક કાર્યોને નાશ કરવાને સારું ખ્રિસ્ત આ પૃથ્વી પર જન્મ લે છે. ஆமென். ஏன் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும்? કેમ શૈતાનની ક્રિયાઓ નાશ થવી જરૂરી છે? இந்த ஆதாம் என்கிற மனிதன் இருக்கான் பாருங்க, આ આદામ જે માણસ છે, அவனை இந்த பூமியில ஆண்டவரை விட்டு வீழ்த்தினது இந்த பிசாசு தான். આને આ જે માણસને જે પૃથ્વી પર ઉભો રાખનાર એ માણસ નહીં, પણ એ તો શૈતાન છે. ஹalleluya. હાલેલુયા. இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆதாமை வீழ்த்தி விட்டான். શૈતાને શું કર્યું? આદામને પાડી નાખી દીધું, નીચે ધકેલી દીધું. இப்பொழுது ஆண்டவர் பிசாசை அல்லது சாத்தானை அழைக்கிறார். હવે ઈશ્વરે શૈતાનને પોકાર કરે છે, બોલાવે છે. இவன் யார் தெரியுமா? இந்த பிசாசு આ શૈતાન કોણ છે? விழுந்து போன ஒரு தூதன். એક પડી ગયેલો ને ધકેલી દેવામાં આવેલો એક દૂત છે. அவன் இவன் இதற்கு முன்பாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன். આની પહેલા એ ઈશ્વરની આરાધના ને ભક્તિ કરતો હતો. இவனுக்குள் பெருமை எழும்பி
கடவுள் இவனை தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. વચને પ્રમાણે કહે છે કે જ્યારે એની અંદર અભિમાન ને ઘમંડ આવ્યા ત્યારે ઈશ્વર એને ધકેલી દીધું. அந்த இடத்துல தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மனுஷனோடு கூட அழகு பார்த்து கொண்டிருந்தார். અને એ જગ્યાએ ઈશ્વરે માણસની રચના કરી અને એની સુંદરતાને નિહાળ્યા. இது அந்த சாத்தானுக்கு பிடிக்கல. પણ એ શૈતાન જે પાડી નાખવામાં આવ્યું એને પસંદ નહીં ஓ પડી. என்ன தள்ளிட்டீங்களா? મને ધકેલી દેવામાં આવ્યું. இப்ப மனுஷனை உண்டாக்கி சந்தோஷமா இருக்கிறியா? હવે તમે મનુષ્યને બનાવીને આનંદ મનાવશો. பார் இந்த மனுஷனை நான் பாவம் செய்ய வைக்கிறேன். હવે જો હું તારી રચના માણસને પાપમાં નાખીશ. பார் இந்த மனுஷனை நான் உனக்கு எதிராக திருப்புறேன் பாரு. હવે આ માણસને હું તારી વિરોધમાં કરી દઈશ. அப்படி தேவ கையால் படைக்கப்பட்ட மனிதனையும் வீழ்த்தினான். હવે એ શૈતાને ઈશ્વરની વિરોધમાં કાર્ય કરવાને માટે ઈશ્વરની રચનાએ માણસને ઈશ્વરની સામે ઊભો કરે છે. இப்போ மனுஷனும் பாவம் பண்ணிட்டான். હવે માણસે પણ પાપ કર્યું. ஆண்டவர் இப்ப சாத்தானை கூப்பிடுறாரு. હવે ઈશ્વર શૈતાનને પુકાર કરે છે, બોલાવે છે. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது. અહીંયા આય, તારી જોડે મારે વાત કરવાની છે. அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா? હવે એની મનમાં શું ચિંતા છે? நான் ஒரு பாவம் செய்தேன், મેં પાપ કર્યું, என்ன தள்ளிட்டாரு, મને એને ધકેલી દીધું, மனுஷனை உண்டாக்குனாரு, મને માણસને બનાવી. இப்ப அவரும் பாவம் பண்ணிட்டான். હવે એ માણસ બી પાપ કર્યો. இப்ப அவனையும் தள்ளிட்டு வேற ஏதாவது செய்ய போறாரா? હવે એ માણસને પણ ખસેડીને કોઈ નવી બાબત બનાવવા માંગે છે. இல்லாட்டா அந்த மனுஷனை தள்ளிட்டு என்ன நேசிக்க போறாரா? શું மறுபடியும் ઈશ્વર એ માણસને ફરી ધકેલીને મને જગ્યા પર મૂકવા માંગે છે? பாருங்க, ஆதியாகமம் 3 அதிகாரம் 15வது வசனம் வேதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ઉત્પત્તિ તેનો 3 અધ્યાય 15મી કલમ વચનની અંદર બહુ જ ખાસ વચન છે. வேதத்துல ஒரு பிரதானமான தீர்க்க தரிசனம் இருக்கும்னா இந்த ஜெனிசிஸ் 3 அதிகாரம் 15வது வசனம் தான். અને વચનની અંદર કોઈ ખાસ પ્રબોધવાણી હોય તો ઉત્પત્તિ તેનો 3 અધ્યાય ને 15મી કલમ. இந்த முழு வேதமும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு மேலதான் நிக்குது. આ સંપૂર્ણ જે વચન છે, બાઇબલ છે, એની ઉપર આધાર રાખે છે. ஆண்டவர் பிசாசை பார்த்து சொன்னார், પ્રભુએ શૈતાને જોઈને કહ્યું, நீ மனுஷனை வீழ்த்திட்டல்ல, તું તે જે માણસને મારી રચનાથી પાડી નાખ્યા எனக்கு எதிராக பாவம் பண்ண வச்சுட்டல்ல, અને મારા વિરોધમાં પાપ કરાવ્યું. இந்த மனுஷனுடைய அந்த வயிற்றில் இருந்து ஒரு பிள்ளையை நான் எழுப்புவேன். આજ પછી આજ માણસની અંદરથી હું એક જે માણસની રચના કરીશ இந்த ஏவாளுடைய வயிற்றில் இருந்து ஒரு பிள்ளையை எழுப்புவேன். અને આ હવ્વાના અંદરથી હું એક માણસની રચના કરીશ. நீ எந்த ஏவாளை வீழ்த்தினையோ, જે હવ્વાને તે જે શ્રાપિત કર્યા நீ છે, எந்த ஏவாளை பாவம் செய்ய வச்சையோ, જે હવ્વાને તે પાપ કરવા સારું ઉપયોગ કર્યો છે, அந்த வயிற்றுக்குள்ள இருந்தே ஒரு பிள்ளை வரும். એ જ ગર્ભથી એ જે પેટથી હું એક માણસનો જન્મ કરીશ. அந்த பிள்ளை உன் தலையை உடைப்பான் அப்படின்னு. અને એ માણસનો જન્મ તારા સરને કુચલી નાખશે. ஏமேன். பிசாசு நடுங்கி போனான். ત્યાં શૈતાન ગભરાઈ ગયો. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். આદામ ને હવ્વાને 2 બાળકોનો જન્મ થાય છે. ஒருவன் காயின், இன்னொருவன் ஆபேல் என்று வேதம் சொல்லுகிறது. એક કાઈન ને એક હાબીલ, એ 2 બાળકોના નામ હતા. காயினை கவனிச்சு பார்த்தா, કાઈન ને જ્યારે જોઈએ இவன் என் தலையை உடைப்பானோ, અને ત્યાં એ પ્રમાણે છે, શું આ મારું માથું ફોડી નાખશે? அவனுக்கு புரிஞ்சிருச்சு வாய்ப்பு இல்ல. અને એને ખબર પડી ગઈ કે નહીં, આ તો નહીં બની શકે. ஏன்னா அவன் இருதயம் அப்படி ஆண்டவரோட நெருங்கி எல்லாம் இல்ல. કારણ કે કાઈનનું જે મન છે એ ઈશ્વરની જોડે નહોતું. அவன் ஒரு ஃபார்மாலிட்டியா கிறிஸ்தவன், அவ்வளவுதான். એ તો ખાલી એક નામધારી વ્યક્તિ હતો. அவன் ஆண்டவரை மனதார திருப்தி படுத்தல. કાઈન કોઈ દિવસ ઈશ્વરની સાથે ઊંડો સંબંધ રાખ્યો જ નહોતો. 10 મணிக்கு ஆராதனைனா 11 மணிக்கு தான் காயின் வருவான். 10 વાગે જો ભક્તિ સભા છે તો કાઈન 11 વાગે આવે. இவன் கவனிக்கிறான் பிசாசு காயினை. કાઈનને એ શૈતાન ધ્યાન આપતો હતો. இவன் நம்ம தலையை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. આ કાઈન જે છે મારું માથું નહીં ફોડી શકે. இவன் நம்ம ஆளுதான்னு புரிஞ்சுக்கிட்டான். આ આપણો વ્યક્તિ છે. ஆனா ஆபேலை கவனிக்கிறான். પણ જ્યારે શૈતાન હાબેલને જોય છે, ஆபேலை கவனிக்கும் போது அவனுக்கு ஒரு பயம் வருது. જ્યારે હાબેલને જોય છે ત્યારે શૈતાને બીક લાગે ஏன்னா છે. உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ખરેખર એ તો ઈશ્વરની ભક્તિ કરે முழு છે. இருதயத்திலிருந்து கர்த்தரை தேடுறவன், એ સંપૂર્ણ હૃદયથી ઈશ્વરની ખોજ કરે இப்ப છે. அவனுக்கு ஒரு பயம் வருது. ત્યારે એને એક બીક લાગે છે. ஓ, என் தலையை இவன் நசுக்கிடுவானோ, ખરેખર શું અમારા માથાને કુચડી નાખશે? ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறிடுமோ. શું ઈશ્વરની ઈચ્છા પૂરી થઈ જશે? சரி, அவன் என்ன நசுக்கிறதுக்கு முன்னாடி જો હાબેલ મારા સિરને કુચલે એ પહેલા இவனை போட்டு தள்ளினாதான் வேலைக்கு ஆகும். જો હું એને નાશ કરી દઉં તો મારું કામ બની જશે. அதனால காயின்ட்ட போய் கம்பெனி ஆயிட்டான். અને એને શૈતાને શું કર્યું? એ જે કાઈન જોડે સંબંધ
એને ઊંડો કર્યો சொந்த சகோதரனை கொலை செய்ய வச்சா. અને પોતાના ભાઈની હત્યાના કારણ બનાવ્યા. பிசாசுக்கு இப்ப பயங்கர சந்தோஷம். હવે શૈતાને બહુ જ ખુશી છે, આનંદ છે. என்ன இனி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. આજ પછી મને કોઈ પણ કશું જ કરી શકે નહીં. ஆண்டவர் பின்பு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ત્યારે ફરી ઈશ્વર આબ્રાહામની શોધ કરે છે. இந்த ஆபிரகாமை பிசாசு விட்டு வைக்கல. અને આબ્રાહામને બી શૈતાન છોડતો નથી. தேவனுடைய வார்த்தையை தள்ள வைத்தான். એણે ઈશ્વરની શબ્દોને નકાર કરવાને સારું ઉપયોગ કર્યો. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. અને ઉત્પત્તિ તેનો 15મો અધ્યાય કહે છે கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் மீறினான். આ ઈશ્વરના વચનને આબ્રાહામે નકાર કર્યા. அதனால 400 வருஷம் தேவ பிள்ளைகள் அடிமைக்குள்ள માટે போனாங்க. 400 વર્ષ દેવના લોકો ગુલામીમાં જતા રહ્યા. அங்க ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். અને ત્યાં ઈશ્વર મૂસાને ઉભો કરે છે. மோசேயை இந்த பிசாசு விட்டு வைக்கல. ત્યારે મૂસાને બી શૈતાન પરીક્ષણમાં લાવે છે. அவன் கோபத்தை கொண்டு வந்தான். એની અંદર ક્રોધ લઈ આવે છે கொலைக்காரனா மாத்தினான். અને એને હત્યારા બનાવી નાખે છે. ஆண்டவருடைய வார்த்தையை மோசே உடைத்து போட்டான். અને ઈશ્વરના શબ્દોને મૂસા તોડી નાખે છે. அதனால ஜெயம் பெற முடியல. અને માટે મૂસા એ જીત તરફ નહીં અને મોત તરફ કે હાર તરફ જાય છે. அதற்கு பிறகு எத்தனையோ நியாயாதிபதிகள் வர்றாங்க. અને એ પછી ઘણા બધા ન્યાયાધીશો આવે છે. எத்தனையோ ராஜாக்கள் வர்றாங்க. ઘણા બધા રાજાઓનો સમય આવે છે. ஒருத்தனையும் விட்டு வைக்கல. પણ કોઈને બી એ શૈતાને છોડ્યા નહીં. ஆண்டவருக்காக யாரையும் வாழ விடல. ઈશ્વરને માટે કોઈને પણ જીવા સારું એને રાખ્યું નહીં. இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொல்லக்கூடியவனை கூட வீழ்த்திட்டான். અને મારા હૃદયને એક યોગ્ય મારા હૃદયને ગમતો એક પાત્ર છે એને દાવીદને પણ મૂક્યા નહીં. அவனுடைய குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கெட்டவனை விழ வைத்தான். એના ભવનને એના મંદિરને બાંધનાર એ સુલેમાન રાજાને બી પાડી નાખવામાં આવ્યો. இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லாரையும் வீழ்த்தினான் அவன். ખ્રિસ્ત સુધી એણે બધાને પાડી નાખ્યા. இப்பொழுது இயேசு பிறந்தார். હવે యేసుનો જન્મ થયો. இயேசுவையும் வீழ்த்திடணும்னு பிளான் பண்ணான். యేసుને પણ એને દબાવવાની નાશ કરવાની કોશિશ કરી. கருவுல இருக்கும்போதே அந்த கற்பத்தை கலைக்கணும்னு நினைச்சான். જ્યારે ગર્ભમાં હતો ત્યારે એને નાશ કરવાનો વિચાર કર્યો. அவனால முடியல. પણ શૈતાનથી અસંભવ હતું. அவர் பிறந்த பொழுது அவரை கொலை செய்யும்படிக்கு அவன் ஏரோதை எழுப்பி விட்டான். જ્યારે ખ્રિસ્તનો જન્મ થયો ત્યારે એની હત્યાને સારું એ હેરોદનો ઉપયોગ કરે છે. அவனால முடியல. પણ તો પણ એનાથી સંભવ નહીં થયું. அவன் அவர் உபவசித்து களைத்திருந்த போது பிசாசு அவரை வீழ்த்த வேண்டும் நினைத்தான். અને ત્યાં આપણે જોઈએ કે જ્યારે એ હેરોદને அவனை வீழ்த்த நினைத்தான், முடியல. અને એ પ્રયત્ન કરે છે પણ એ સક્સેસ નથી જતો. ஆமென். આમેન. சிலுவையில எப்படியாகலும் அவனை வீழ்த்த நினைச்சாரு, முடியல. અને એક વ્રજસ્તંભ ઉપર પણ એને નાશ કરવાની કોશિશ કરે છે તો પણ શૈતાન ત્યાં હારી જાય છે. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. કોલોસીઓ તેનો બીજો અધ્યાય અને 15મી કલમ કહે છે ஆமென். நமக்கு எதிரடையாக இருந்த આપણા જે વિરોધમાં છે ஆமென் வல்லமைகளை முறித்து போட்டு જે સામર્થ્યને જે તોડી નાખે છે அவைகளை சிலுவையின் மேல் ஆணி அடித்து અને જે ક્રૂસ ઉપર એક ખીલાની દ્વારા இயேசு வெற்றி சிறந்தார். ખ્રિસ્તે જયવંત થયા અને વિજય நான் પામ્યા. சொல்லுகிறேன், હું તમને કહું છું இன்னைக்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் இயேசு வந்தார். આજે આ શૈતાનના દરેક બાબતોને નાશ કરવાને સારું ખ્રિસ્તનો જન્મ થયો છે. ஆண்டவரை அறிய முடியாமல் இன்றைக்கு மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவர் அழிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு દરેક એ வந்தார். બાબતો જે નાશ તરફ લઈ જાય છે એને નાશ કરવાને સારું ખ્રિસ્તનો જન્મ થયા. ஒருவேளை ஆண்டவரை அறிந்த பிறகும் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு போராட்டங்களை, பாடுகளை, வேதனைகளை, சமாதானம் இல்லாதவைகளை, குடும்பங்களிலே கலக்கங்களை இன்றைக்கு கொண்டு வந்து வாட்டுகிற பொல்லாத பிசாசின் சகல நுகங்களையும் இருந்து முறிக்கும்படியா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். આજે જો તમે વિચાર કરતા હોય અને માનતા હોય કે જીવનની અંદર દરેક મુસીબતો, તૂફાન અને પરેશાનીઓ જો તમારી જિંદગીમાં શાસન કરે છે તો એ દરેક બાબતોને ખ્રિસ્ત તમારા જીવનથી કાઢી નાખશે. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். જો તમે વિશ્વાસ કરશો તો ઈશ્વરની મહિમાને જોશો. நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். હું એક ખ્રિસ્તને નથી જાણતો એ કુટુંબમાંથી આવું છું. என்னுடைய தகப்பனார் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு நாத்திகர். મારા જે પિતા છે એ તો એક નાસ્તિક હતા. திராவிட கழகத்துல ஒரு பெரிய உறுப்பினரா என்னுடைய தகப்பன் અને இருந்தார். એ તો એક રાજનૈતિક દળની અંદર એક સભ્ય હતા. அந்த திராவிட கழகத்துல மிக முக்கியமாய் அறியப்படுகிற ஒரு நாஸ்திக பெயரை தான் எனக்கு வைத்தாங்க. અને એક એવા ચળવળની અંદર ભાગ લેનાર મારા પિતાએ એ જ પ્રમાણે મારું નામકરણ બી કર્યું. என்னுடைய பெயர் ஸ்டாலின் என்று என்னுடைய தகப்பனார் வைத்தார். મારા પિતાએ સ્ટાલિન કરીને મારું નામ મૂક્યું. ஏவன், ஆனால் சொல்லுகிறேன், પણ હું કહું છું ஏவன் ஒரு நாள் வந்தது,
एक दिवस आया எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் குடும்பம் முழுவதும் சிதறினது हमारा जीवन संपूर्णपणे हमारू घर संपूर्णपणे तितर बितर થઈ இந்த ગયું உலகத்திலே வாழ வழியே இல்லை என்று நினைத்தோம் અમે વિચાર કર્યો કે આજ પછી જીવનની અંદર આપણે જીવી નહીં શકીએ விஷத்தை வாங்கி வச்சாச்சு અમે ઝેર લીધું நாளை குறித்து விட்டோம் એ દિવસ નક્કી કર્યા இனி தற்கொலை அல்லாமல் வேறு வழி இல்லை என்று எண்ணினோம் આત્મહત્યા સિવાય હવે બીજો કોઈ જેનો સમાધાન નથી அப்பொழுதுதான் ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் கேட்டோம் ત્યારે એક શુભ સંદેશ અમે સાંભળ્યો பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வந்தார் એ શેતાનના દરેક બાબતોને નાશ કરવાનું સારું ખ્રિસ્તનો જન્મ થયો છે நாங்கள் யோசித்தோம் எப்படி எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை અને ત્યારે અમે વિચાર કરતા હતા કેવી રીતે અમારો யார் છુટકારો થશે? எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் કોણ અમને છુટકારો આપશે ஆனாலும் வேறு வழி இல்லை બીજો કોઈ માર્ગ નહોતો நாங்கள் ஆண்டவரை நம்பினோம் અમે ખ્રિસ્ત પર ભરોસો રાખ્યા நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி எங்கள் இருதயத்தை கொடுத்தோம் અંતિમ ક્ષણોમાં અંતિમ સમયમાં અમારું જીવન અમે ખ્રિસ્તને સોંપ્યું அவன் நான் உண்மையாய் சொல்லுகிறேன் હું આ તમને સર્વને સાચું કહું છું. தைரியமாய் சொல்லுகிறேன் હું આજે હિંમતપૂર્વક કહું છું இயேசு எங்களை விடுவித்தார் ખ્રિસ્તે અમારો છુટકારો કર્યો இயேசு எங்கள் குடும்பத்தை விடுவித்தார் ખ્રિસ્તે અમારા કુટુંબના છુટકારો કર્યો மரணத்தை நோக்கி கடந்து போன நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் મોતની તરફ જનાર અમારા લોકોને અમે સર્વને ખ્રિસ્તે બચાવ્યા இன்னைக்கு உலகம் முழுவதும் கடந்து போய் இந்த இயேசுவின் அன்பை நாங்கள் சொல்லுகிறோம் માટે આજે ઘણી બધી જગ્યા જઈને અમે ખ્રિસ્ત વિશે કહીએ છે எங்க சாட்சியெல்லாம் சொல்லணும் எங்க நேரம் போதவே போதாது જો અમારી સાક્ષી કહીએ તો એના માટે સમય કદાચ જો ખૂટી જશે ஹalleluya હાલેલુયા இயேசு எங்களை விடுதலையாக்கினதுனால தான் நாங்க தைரியமாய் சொல்லுகிறோம் ખ્રિસ્તે આજે અમારો છુટકારો કર્યો માટે અમે એ બાબતોને હિંમતથી અને વિશ્વાસથી કહીએ છે ஹalleluya હાલેલુયા முதலாவது சொல்ல இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி நமக்காக வந்தார் પહેલી બાબત ખ્રિસ્ત આપણા પાપોથી મુક્તિને સારું પૃથ્વી પર આયા இரண்டாவது சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து போடும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார் બીજી બાબત આપણા જીવનની અંદર શૈતાનની દરેક ક્રિયાઓને નાશ કરવાને સારું ખ્રિસ્ત ધરતી પર આયા இந்த செய்தி முடிந்த பிறகு உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் આ સમાપ્તિ પછી હું આપ સર્વના માટે પ્રાર્થના કરવા માંગુ છું சத்ருவின் பிடியில நான் நிக்கிறேன் பிரதர் હું ભાઈ શૈતાનના બંધનમાં છું அநேக நாட்களா எங்க குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல ઘણા બધા વર્ષોથી અમારા કુટુંબની અંદર શાંતિ அநேக નથી. நாட்களா சந்தோஷம் இல்ல ઘણા બધા સમયથી અમારા ஒரே પરિવારમાં வியாதி. શાંતિ નથી. બીમારી છે ஏமன் போராட்டம் મુસીબત છે எந்த ஒரு நன்மையை நாங்க பார்க்கல કોઈ પણ સારા કામો અમારા જીવનમાં અમે જોયા નથી எங்க கையின் பிரயாசம் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு અમારી દરેક આવક જે છે તો નાશ તરફ எங்க જાય છે மனசுல ஒரு சந்தோஷம் இல்ல અમારા જીવન મનની અંદર શાંતિ નથી இந்த ராத்திரி நீங்கள் விடுதலை அடைவீர்கள் આજ સાંજે இயேசு આપણે છુટકારો இயேசு પામીએ. அதற்காகத்தான் வந்தார் ખ્રિસ્ત એના સારું તારણ લઈને આવ્યા மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன் ત્રીજી બાબત ஹalleluya હાલેલુયા யோவான் 3:16 சொல்லுகிறது યોહાન તેનો ત્રીજો અધ્યાય અને 16મી કલમ કે છે அவரை விசுவாசிக்கிறவன் એને ઉપર જો કોઈ વિશ્વાસ કરે கெட்டு છે போகாமல் એ નાશ ન થાય நித்திய ஜீவனை அடைந்து અનંત જીવન પામવાને સારું அவரை தந்தரளி એને પોતાને இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் દીકરાને આપણા સારું આપ્યા மூன்றாவது சொல்லுகிறேன் હું ફરી કહું છું உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். અનંત જીવનને સારું ખ્રિસ્ત આ પૃથ્વી પર અવતર્યા છે மீண்டும் சொல்லுகிறேன் ફરી કહું છું இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது இல்லை આ પૃથ્વીથી આપણો જીવન નાશ તરફ કે અંતિમ નથી மரணம் முடிவல்ல આપણા જીવનમાં મોત એ અંતિમ ભાગ નથી மரணம் ஒரு வேறு பிரிவுதான் முடிவல்ல મૃત્યુ એ તો આપણાને જુદું પાડે છે પણ એ અંત નથી உங்கள் ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். આપણા આત્માને અનંત જીવન આપવાને સારું ખ્રિસ્ત આ પૃથ્વી પર આવ્યા ஹalleluya હાલેલુયા இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் தேவனிடத்துக்கு போவீர்கள் என்ற நித்திய நம்பிக்கையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க આજે જો போகிறார். હું મરી જાઉં તો ઈશ્વર જોડે મારી આત્મા જશે એ વિશ્વાસથી આપણે આવ્યા છે எசேக்கியேல் 18 அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது એસેકેલ તેનો 18મો અધ્યાય ને 32મી કલમ કે છે சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்பவில்லையா મૃત્યુ પામનારની મૃત્યુને ઈશ્વર પસંદ નથી કરતો அங்க போய் வாசிச்சு பாருங்க ரெண்டு மரணத்தை குறித்து சொல்றாரு ત્યાં બે પ્રકારની મૃત્યુ લખવામાં આવી છે அதென்ன சாகிறவனுடைய சாகு શું મરણ પામેલા વ્યક્તિનો મરણ ஒன்றாவது மரணம் சரீர மரணம் પહેલી મૃત્યુ એ તો શરીરની છે இது எல்லா மனுஷனுக்கும் આ நியமிக்கப்பட்டிருக்கு બધા જ માનવ જાત માટે નિમેલું છે ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருக்க முடியாது કોઈ ભી માણસ જાત આ પૃથ્વી પર હું અનંત છું નહીં કહી શકે வேதமே ஒரு முறை மரிப்பது
பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் अरे மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு बाइबल விட்டது. કહે છે કે એક બાર મરણ અને એ પછી ન્યાયનો જરૂરી છે અને આવશ્યક છે. அதுலயும் வேதம் சொல்லுது பரிசுத்தவான்களா இருந்தால் அந்த மரணத்திலே தேவன் ரொம்ப અને சந்தோஷப்படுகிறார். બાઇબલ એ પ્રમાણે કહે છે કે જો પવિત્ર વ્યક્તિ ધર્મી વ્યક્તિ મરે તો ઈશ્વર આનંદ થાય છે. ஆனா ரெண்டாவது ஒரு மரணம் இருக்கு, અને બીજી એક મૃત્યુ છે, அது ஆத்தும மரணம். એ આત્માની મૃત્યુ. நான் ஏற்கனவே சொன்னேன், મેં તમને પહેલા કહ્યું இந்த ஆத்துமா மரிக்க கூடாது என்பதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி આ வந்தார். આત્મા મોત નહીં પામે, મૃત્યુ નહીં પામે એના સારું ખ્રિસ્ત પૃથ્વી પર આવ્યા. அதற்குத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். માટે જ ઈશ્વરે એ ખ્રિસ્તે લવ વેવડાવી. இந்த ஆத்துமா மீட்கப்படும் என்றால் આ આત્મા જો તારણ પામે, நித்திய நித்திய நாட்களாய் நித்திய ஜீவனுக்குள் அது கடந்து અનંત போகும். અનંત અનંત જીવનની અંદર આપણે વાસ કરીશું. ஹalleluya. હાલેલુયા. எத்தனை பேருக்கு அந்த நித்திய ஜீவன் வேண்டும்? આપણામાંથી કેટલા લોકોને અનંત જીવન જોઈએ? ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நித்திய வாழ்வு வேண்டும்? અનંત જે જીવન તમને જોઈએ. அப்படியானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, માટે એક જ જે માર્ગ જે કહેવામાં આવ્યું છે, அது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ખ્રિસ્ત પ્રભુ యేసు. வேதத்திலே பாருங்கள், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறான். બાઇબલની અંદર એક અમીર વ્યક્તિ છે. அவன் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றான், எல்லாம் திரளா அவனுக்கு பலன் கிடைக்குது. એ જે ખેતી કરે છે માણસ, એ જે કિસાન છે ખેતી કરે છે, એને ખેતીનો સારો ઉપજ, એને સારો ફળ મળે છે. இப்ப அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், હવે એ માણસ જ્યારે એને સારી ઉપજ મળી, અમીર બની ગયો, ત્યારે એની આત્માને એ કહે છે, "ஏ ஆத்துமாவே, હે મારો મન, நீ சந்தோஷமா இரு, તું આનંદ કર. உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். તારા માટે જે કઈ જરૂર છે સર્વ બાબતોને મેં જે રાખ્યું મૂક્યું நீ છે. நீ வாழ்ந்து சந்தோஷமா பூரிப்பா இருந்துக்கா. તું આનંદિત થા ને મગ્ન થા ને આનંદ કર. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் சேர்த்து வச்சிட்டேன் நான். હે મારો મન, તારે તારા જીવન માટે જે કઈ પણ அந்த જરૂર રાત્રિ છે, આંડોર- સર્વ બાબતો છે. அந்த ராத்திரி ஆண்டவர் பேசினார், અને એ જ રાત્રે ઈશ્વર એની જોડે વાતો વ્યવહાર કરે છે. மதிகேடனே, હે મૂર્ખ, மதிகேடனே, હે મૂર્ખ, இந்த ராத்திரி நீ மரித்தால் આજ રાત્રે જો તું મરી જાય, நீ சேர்த்து வைத்தவைகள் આજ யாருக்குதான்? રાત જો તું મરી જાય, તો આ જેટલું બધું ભેગું કર્યું છે, ની એંગે આ જે પોવા? છે, એ કોની પાસે જશે? நீ எங்கே போவா? તું ક્યાં જશે? அவன் இந்த ராத்திரியில யோசிங்கள். આજે રાત્રે આપણે સર્વ આપણા આત્મા વિશે જાગૃત થઈએ Amen. અને વિચાર કરીએ. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு மெய்யான அர்த்தத்தை கொண்டு வரட்டும். આ ક્રિસમસ ને પર્વ જે છે એ તમારા માટે આત્મિક સારા અને યોગ્ય એ વિચારોને લઈ આવે. எத்தனையோ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு பாவம் மன்னிக்கப்படலையா? કેટલા બધા ક્રિસમસનો તહેવાર આપણે મનાવ્યા, પણ પાપની માફી નથી મળી. எத்தனையோ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டும் இன்னும் பிசாசின் விடுதலை கிடைக்கலையா? કેટલા બધા ક્રિસમસ મનાયા, પણ શૈતાન દ્વારા છુટકારો નથી મળ્યો. எத்தனையோ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டும் இன்னுமே கூட என் நித்திய ஜீவனுடைய அந்த உறுதியை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. કેટલા બધા ક્રિસમસ મનાયા, પણ અનંત જીવનની આપણાને એ આશા નથી. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். પણ વચન કે છે ઈશ્વર તમને છુટકારો આપે છે, பாவ விடுதலை கொடுக்க એ போகிறார். પાપની માફી આપે છે, சத்ருவின் விடுதலை உங்களுக்கு கொடுக்க એ போகிறார். શત્રુની દ્વારા તમને છુટકારો આપે છે. இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம், நித்திய ஜீவனுடைய ஒரு சொந்தக்காரர்களை உங்களை மாற்றி போகும். અનંત જીવનના વારિસ તરીકે અને એ વ્યક્તિ તરીકે તમને નિમવા માંગે છે. இந்த இயேசு யாருக்கு வேண்டும்? આ యేసు કોને જોઈએ? தயவு செய்து எல்லாரும் எழுப்பி நில்லுங்கள். આપણે બધા આપણા સ્થાન ઉપર ઊભા થઈ જઈએ. அப்பொழுது நீங்கள் இந்த ஆசீர்வாதம் இயேசுவில் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் முன்னாடி પ્રભુનો வாங்க. આશીર્વાદ મને જોઈએ છે એવા વિશ્વાસ કરનાર કે માંગનાર તમે આગળ આવી શકો છો. எனக்கு பாவ விடுதலை வேணும்னா வாங்க. મને પાપથી છુટકારો જોઈએ એવા મનમાં તમે વિચાર કરનાર કહેનાર એ લોકો તમે આગળ આવી எனக்கு શકો. பிசாசின் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். મારા જીવનની અંદર શૈતાનથી મને છુટકારો જોઈએ એવા મનમાં તમે કહેનાર நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். முன்னாடி તમે கூப்பிட்டு. આગળ આવી શકો છો. ஆமென். முன்னாடி வந்து விடுங்கள். તમે આગળ આવી શકો છો. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். પ્રભુ તમને સ્પર્શ કરવા માંગે છે. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண மட்டும்தான் போறோம். હું તમારા માટે પ્રાર્થના કરવા માંગુ છું. யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம் இப்போ. આપણે બધા આપણી આંખો બંધ કરી ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற பிள்ளை, ઈશ્વરની આશીર્વાદોને પ્રાપ્ત કરનાર ஆண்டவருக்கு என்ன ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள், આપણે એમ કહીએ કે હા, હું મારો જીવન પ્રભુને સોંપું છું. ஹalleluya. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா பாருங்க. શું તમે આગળ આવી શકો છો? તમારા જીવનના બોજથી, சீக்கிரமா. તમારા જીવનના બંધનથી, તમારા જીવનના ચિંતાઓથી ஹalleluya. Name of Jesus. எல்லா
சேர்ந்து சொல்லுங்க. બધા મળીને ગીતમાં જઈએ. In the name of Jesus. Amen. ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிற ஒரு நேரம். ઈશ્વરની સામર્થ ઉતરીને આવવાનો એક સમય છે. கர்த்தருடைய விடுதலையை உங்களுக்கு நான் இப்பொழுது கொடுக்கிற ஒரு நேரம். ઈશ્વરની છુટકારો તમને આપવાનો એક સમય છે. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள பேலன்ஸ் செய்ய விரும்புகிறார். વિશ્વાસ કરનારના જીવનની અંદર ઈશ્વર કામ કરવા માંગે છે. ஆமென். பாவ விடுதலை முதலாவது பெற்றுக்கொள். પહેલી બાબત કે તમે પાપથી છુટકારા પામો. தம்பி, இன்றைக்கு அந்த விடுதலைக்காக இயேசு உன் வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறார். ભાઈ તારા જીવનમાં એ પાપથી છુટકારાને સારું நீ உண்மையாய் ஒப்பு கொடுப்பாய் என்றால் શું તમે ખરેખર સમર્પણ કરશો તો இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டான ஒரு விடுதலை இப்பொழுதே உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. ઈશ્વરના દ્વારા એ છુટકારા તમારા જીવનમાં પ્રવેશ કરશે. நானா இவ்வளவு ஒரு பரிசுத்தமா வாழ்றேன்னு ஆச்சரியப்படும்படி હું આટલો પવિત્ર જીવન જીવી રહ્યો છું જો એ આશ્ચર્ય કરતા હોય તો இயேசு உன் உள்ளத்தை இப்பொழுது நிரப்ப போகிறார். આજે આ સમય ઈશ્વર તમારા મનોને એ ભરવા માંગે છે. நீ ஆண்டவருடைய ஊழியக்கார போகிற. તમે ઈશ્વરના સેવકને સેવિકા તરીકે જનાર અહીંથી જશો. உன்னுடைய நாவு ஆண்டவருக்காக பயன்பட போகிறது. તમારા જીભ એ ઈશ્વરની મહિમા કરશે. உன்னுடைய கால்கள் ஆண்டவருக்காக பயன்பட போகிறது. તમારા પગો એ ઈશ્વરના મહિમા કરશે. உன்னுடைய எல்லா அவயவங்களும் தேவனுக்காக பயன்பட போகிறது. તમારા દરેક અંગો ઈશ્વરના સેવાર્થે એ ઉપયોગ કરવામાં આવશે. சாபங்கள் வெளியேறுவதாக. શ્રાપ બહાર નીકળી જાય. சத்துருவின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. શત્રુની દરેક બાબતો એ તોડી નાખવામાં આવે. குடும்பங்களிலே இருந்து பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. કૌટુંબિક જીવનમાં એવા મુસીબતને તકલીફ લાવનાર બાબતોને ધમકાવીએ છીએ. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. શાંતિ ભંગ કરનાર એ બાબતોને અમે ધમકાવીએ છીએ. இயேசு கிறிஸ்துவின் விடுதலை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ક્રિસ્તુના છુટકારાને આજે શબ્દને સાંભળનાર દરેકની ઉપર થાય. ஆண்டவரே, પ્રભુ உம்முடைய நித்திய ஜீவனுக்கு இவர்களை சொந்தக்காரர்களாக மாற்றும். તમારા અનંત જીવનના વારિસ તરીકે આ સર્વને તમે પસંદ કરો. நித்திய நரகத்துக்கு என் பிள்ளைகள் போய்விடக் கூடாது. અનંત અગ્નિને નરકમાં ન જાય. நீர் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வை அனுபவிக்கட்டும். એ જે મુકેલ અને રાખેલ એ અનંત જીવનમાં એ લોકો પ્રવેશ કરે. இந்த கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ક્રિસમસ આ સર્વને માટે એક આશીર્વાદ மெய்யான கிறிஸ்துமஸாய் இவர்களுக்கு மாறுவதாக. ખરેખર એક સાચું ક્રિસમસ એમના જીવનમાં આવે. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா. ખ્રિસ્ત યેશુના નામથી સર્વ આશીર્વાદિત પામો. இந்த அற்புதமான விழாவை ஆயத்தப்படுத்தின ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். આ સારા આયોજનને માટે દરેકના સહયોગને સહકાર માટે હું આભાર માનું છું. எத்தனையோ பிரயாசங்களை எடுத்து இந்த ஒருங்கிணைப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ઘણી બધી પ્રયત્ન અને ઘણા બધા દિવસોની પ્રાર્થના અને પ્રયત્નથી આજનો આ દિવસ તમે તૈયાર કર્યો છે. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. દરેક લોકોને એ આશીર્વાદ તમે પૂરી પાડજો இந்த પ્રભુ. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கடைசியில ஒரு வேளை இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை ஆசீர்வதிப்பீர். આ આવાજ સાંભળનાર જો છેલ્લે બી કોઈ હોય તો એમને બી આપ આશીર્વાદિત કરજો. உம்முடைய ஊழியக்காரனாய் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். તારા દાસ હું એમને આશીર્વાદિત કરું છું. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ખ્રિસ્ત પ્રભુ યેશુના નામમાં આમેન. அமர்ந்து கொள்ளுங்கள்.